18. ஓகே, முதல் காண்டம் 18வது அத்தியாயம். ஓகே, நம்ம போன வாரம் முதல் 2 ஸ்லோகங்களை நம்ம பார்த்தோம். அப்ப இன்னைக்கு 3வது ஸ்லோகத்துல இருந்து நம்ம கணக்குக்கு நம்ம பார்க்கணும். பட் பரவாயில்ல, முதல் ஸ்லோகத்துல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய இது சரியா வரும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி போன வாரமும் அதுக்கு முன்னாடி வாரமும் நம்ம 17வது அத்தியாயத்தை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அந்த 17வது அத்தியாயத்துடைய ஒரு என்ன சொல்றது சம்மரி நம்ம பார்க்கலாம். ஓகே, நீங்க 17வது அத்தியாயத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தலைப்பு பனிஷ்மெண்ட் அண்ட் ரிவார்ட் ஆஃப் கலி. அப்ப பரிஷித் மகாராஜா கலியை சந்திக்கிறதும் அவனுக்கு தண்டனை கொடுக்கிறதும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதும் இந்த 17வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அதனுடைய குறிப்புகளை தான் நம்ம 17ல பார்த்தோம். அப்போ 18வது அத்தியாயம் வந்த உடனே 17 கடைசியில அந்த அத்தியாயம் எப்படி முடியுதுனாக்கா, பரீட்சித்துடைய ராஜ்யத்துல அவருடைய அந்த திறமையினால அந்த ராஜ்யம் ரொம்ப செல்வாக்காகவும் சுபிச்சமாகவும் இருக்கு என்பதை 17வது அத்தியாயத்து கடைசியில நம்ம பார்த்தோம். ஸோ 18வது அத்தியாயத்துல என்ன ஆகுனாக்கா, பரிஷித் மகாராஜா இன்னைக்கு இன்னும் 2 பேர் புதுசா நம்ம 2 கதாபாத்திரங்கள் புதுசா நம்ம பார்ப்போம். ஒன்று ஸ்ருங்கி, ரெண்டாவது ஸ்ருங்கியோட அப்பா சமிக்க ரிஷி. இந்த 2 பேர். அந்த பையன் பரிஷித்துக்கு சாபம் கொடுப்பான். அவங்க அப்பாவுடைய கழுத்துல தான் பரிஷித் அந்த செத்த பாம்பை சுத்துவாரு. இது 2 பேர் இந்த 18வது அத்தியாயத்துல புதுசா 2 கதாபாத்திரங்கள் நம்ம 18வது அத்தியாயத்துல பார்க்கலாம். 19வது அத்தியாயத்துல பாதி தாண்டி கொஞ்சம் போன உடனே சுகதேவ கோஸ்வாமியை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த 2 அத்தியாயங்கள் தான் முதல் காண்டத்துடைய கன்க்ளூஷன், முடிவு இந்த 2 காண்டங்கள். ஆனா முதல் காண்டம் படிக்காம நீங்க 2வது காண்டத்துக்குமே எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது. அது நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் கேண்டோல தான் பிரபுபாத் பொறுப்பட்டை உத்து படிக்கிறவங்களுக்கு தெரியும். இதுல மட்டும் பிரபுபாத் ஃபர்ஸ்ட் கேண்டோல முக்கியமா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான பர்பட்ஸ் ஃபர்ஸ்ட் கேண்டோல எழுதியிருப்பாரு. நம்ம செகண்ட் கேண்டோ, தேர்ட் கேண்டோ, எல்லா கேண்டோல எழுதியிருப்பாரு. ஆனா மற்ற காண்டங்கள்லாம் புரியணும்னாக்கா முதல் காண்டத்தோடைய பர்பாட்டை நம்ம முதல்ல உள்வாங்கிக்கணும். அதனால முதல் காண்டம் ரொம்ப முக்கியம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 2வது காண்டத்துக்கு மேல நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பிரபுபாருடைய ஏன் நம்ம இப்படி சொல்றோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டோ நீங்க முடிக்கும் பொழுது பிரபுபாதனுடைய அவருடைய பாணி, அவர் எப்படி அந்த ப்ரிப்போர்ட்டை எழுதுறாருன்னு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க செகண்ட், தேர்ட், ஃபோர்த் கேண்டோ போனீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். அதுதான் நம்ம சொல்றோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கேண்டோடைய ப்ரிப்போர்ட் பிரபுபாட் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். உதாரணங்கள் கொடுப்பாரு. ஸோ இந்த ப்ரிப்போர்ட்டுங்களே பல வகையா பிரிப்பாங்க. அது நான் ஓவர்வியூ சொல்லும் போது நான் அந்த அந்த விவரங்களை நான் சொல்றேன். ப்ரிப்போர்ட்டே உதாரணங்கள், தத்துவ ரீதியான இது என்று பல வகையா ப்ரிப்போர்ட்டே பிரிப்பாங்க. ஸோ அந்த ஓவர்வியூ பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் விவரங்களை. ஸோ ஏதோ நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டோ கடைசி கிட்ட நம்ம வந்துட்டோம். 90% முடிச்சிட்டோம். 10% நம்ம நீங்க பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம 17வது அத்தியாயத்துடைய சமரி, அதாவது 17வது அத்தியாயத்துடைய ஒரு சுருக்கத்தை நம்ம பார்க்கலாம். 17வது அத்தியாயம் ஆரம்பத்துல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, பரிஷித் மகாராஜா அங்க ஒரு சூத்ரன், ஒரு காளை, ஒரு பசு, இது எல்லாத்தையும் பார்க்கிறாரு. அந்த பசுவும் காளையுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அங்க யாரு? அந்த சூத்திரனுடைய தாக்கத்தினால. அப்ப அந்த சூத்திரனுக்கு தாக்கறதுக்காக பரிஷித் மகாராஜா அங்க பிரயத்தனமாகும் பொழுது கேட்கிறாரு, நீ யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது மீண்டும் அவர் கேட்கிறாரு, எப்படி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஜீவராசிகளை துன்புடுத்துவ? என்னுடைய ராஜ்யத்துல இது வரைக்கும் இந்த மாதிரி
ஜீவராசிகள் சிரமம் மட்டும் நான் பார்த்ததே கிடையாதுன்னு பரீட்சித் வந்து கலிகிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு அந்த பரீட்சித் மகாராஜ் வந்து அந்த காளை கிட்டையும் அந்த பசு மாடு கிட்டையும் என்ன சொல்றாருனாக்கா, நீங்க கவலைப்படாதீங்க, இவன் நான் வந்து கண்டிப்பா வந்து தண்டிப்பேன் அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அப்புறம் வந்து அந்த அந்த உங்களுக்கு தெரியும், காளை வந்து தர்மா, பசு வந்து பூமி பிராட்டி, இது 2 தான். ஸோ அவ காளையை பார்த்து கேட்கிற, தர்மத்தை பார்த்து கேட்கிறாரு, நீங்க யாரு, ஏன் உங்களுக்கு வந்து 3 கால் உடஞ்சிருக்கு, 1 கால் தான் இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, அதற்கப்புறம் வந்து சொல்றாரு, உங்களை யாரெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்கிறாங்களோ அவங்களை நான் வந்து விடமாட்டேன், அது தேவர்களாகவே இருந்தாலும் சரி. அப்போ தர்மா வந்து அதாவது வந்து காளை வந்து அங்க வந்து பதில் அடிக்கிறாங்க திருப்பி. எங்களுக்கு வந்து அந்த மகாராஜ் பரீட்சித் கேட்ட கேள்விக்கு வந்து அவர் வந்து பதில் அளிக்கிறாரு. ஸோ யாரு காரணம் என்று எங்களால சொல்ல முடியல, ஏன்னா பல வகையான தத்துவ ரீதியான விஷயங்கள் சொல்றாங்க. உண்மையிலே யார் காரணம் என்று எங்களால் சொல்ல முடியல அப்படின்னு சொன்ன உடனே பரீட்சித்துக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து தர்ம தேவதை தான் வந்து இங்க இருக்கிறாங்க. அதற்கப்புறம் 27வது ஸ்லோகத்துக்கு மேல நம்ம வந்து என்ன பாக்குறோம்னாக்கா, பூமாதேவி பசுமாடு வந்து அவங்களுடைய கஷ்டத்தை வந்து அங்க சொல்றாங்க. 28ல இருந்து 30வது ஸ்லோகத்துல இது 17வது அத்தியாயம், 17 சாப்டர். நான் சொல்றது 18 நம்ம போகல. இது 28ல இருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன நடக்குதுனாக்கா, பரீட்சித் மகாராஜா வந்து கலி கிட்ட பேசுறாரு. அப்ப கலி என்ன பண்றான், பரீட்சித் மகாராஜ் கிட்ட வந்து சரண்டர் பண்றான். அவன் வந்து அவனுடைய அந்த சத்திரியர் வேஷத்தை கலைச்சி அந்த ஹெல்மெட் எல்லாம் கழட்டி பரீட்சித் மகாராஜா கிட்ட வந்து சரண் அடைகிறான். அப்ப பரீட்சித் மகாராஜாவும் அவனுடைய சரணத்தை ஏற்றுக்கொள்கிறார். இப்ப நீங்க வந்து யாருக்குனாச்சும் சரண் அடைறீங்கன்னாக்கா, உங்களுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்றதுக்கு சக்தி முதல்ல அவர்கிட்ட இருக்கணும். ஸோ பரீட்சித் வந்து பெரிய சக்கரவர்த்தியா இருக்கிறதுனால, ராஜாவா இருக்கிறதுனால ஏத்துக்கிறாரு. ஆனா சொல்றாரு, நீ வந்து என்னுடைய ராஜ்யத்துல நீ வந்து இருக்க முடியாது, ஏன்னா நீ வந்து அதர்மத்தோடைய நண்பன், நான் வந்து தர்ம பாதையில போகக்கூடியவன். ஸோ என்னுடைய ராஜ்யத்துல உனக்கு வந்து இடம் இல்லை என்றது வந்து பரீட்சித் வந்து அங்க சொல்றாரு. அப்ப கலி கேட்கிறான், சரி இப்ப நீங்க எனக்கு வந்து அடைக்கலம் கொடுக்குன்னு சொல்லிட்டீங்க, நிச்சயமா நீங்க எனக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனே 38வது ஸ்லோகத்துல இருந்து 40வது ஸ்லோகத்து வரைக்கும் பரீட்சித் வந்து எத்தனை இடம் கொடுக்குறாரு? இல்ல, 5 இடம். ஒண்ணு சூதாடும் இடம், 2வது போதை பொருட்கள் இருக்கக்கூடிய இடம், அடுத்து ப்ராஸ்டியூஷன், அதாவது வந்து பெண்கள் இந்த தகாத உறவுடைய நம்ம வச்சுக்கலாம் அது, 4வது வந்து அனிமல் ஸ்லாட்டர்னா மிருகவதை, இல்லை நம்ம வந்து மாமிசம் உண்ணுவது, எல்லாமே நம்ம வந்து வச்சுக்கலாம். நீங்க வந்து இந்த ப்ராஸ்டியூஷன்னாக்கா வந்து விபச்சாரம் மட்டும் கிடையாது, நம்ம ஆண் பெண் திருமணம் பண்ணிக்கிட்டு அதற்கு தவிர்த்து எந்த உறவுமே இது கீழே தான் வரும். நீங்க எவ்வளவு பெரிய டிவோட்டியாக இருந்தாலும் இந்த 4 நீங்க கடைபிடிக்கலனாக்கா, இல்ல ப்ரோபோ நீங்க ப்ராஸ்டியூஷன் சொல்லியிருக்காரு ப்ரோபோ நான் வந்து எல்லாம் ஃபாலோ பண்றேன் நீங்க சொல்ல முடியாது. ப்ராஸ்டியூஷன் நீங்க என்ன அங்க அர்த்தம்னாக்கா தகாத உறவு. அது நீங்க வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்து உறவு வச்சுக்கனாக்கா யாரால வச்சுக்க முடியும்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் தான். அதை தவிர எதுவுமே வந்து இலிசிட் கனெக்ஷன் அப்படின்னு வந்து ப்ரோவர் பல இடத்துல சொல்றாரு. ஸோ அது எல்லாமே வந்து இங்க வரும். அப்ப நீங்க வந்து கலியோடைய தாக்கத்துல இருக்கீங்க. 4வது சொல்றாரு மிருகவதை, மிருகத்தை உள்ளக்கூடிய இடம், இதெல்லாம் வந்து நீ இருக்கலாம் என்று கலிக்கு 4 இடம் கொடுக்குற. அப்ப கலி என்ன சொல்றான், இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு இங்க யாருமே இதெல்லாம் யாரும் செய்யற மாதிரி எனக்கு தெரியல, இந்த மாதிரி போனாக்கா எனக்கு இடமே இல்லாம போயிடும் போல இருக்கு என்று சொல்லும் பொழுது, அப்ப பரீட்சித் என்ன சொல்றாரு, தங்கம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கேயும் நீ வந்து வாழலாம் என்று இந்த 5 இடத்தை வந்து கொடுக்கிறாரு. ஆனா கலிக்கு வந்து பரீட்சித் மகாராஜா இருக்கிற வரைக்கும் அங்க வேலையே இல்லை. ஏன்னா அங்க எல்லாமே நேர்மையா தர்மமா நியாயமா வந்து நடக்கிறதுனால பரீட்சித்துக்கு வந்து அங்க பரீட்சித் மகாராஜா இருக்கிற வரைக்கும் அங்க வந்து கலிக்கு வேலை இல்லை. அதுதான் வந்து 42வது இருந்து 45வது ஸ்லோகத்துல வரைக்கும் பரீட்சித்துடைய ராஜ்யம் எப்படி இருந்தது என்பது வந்து அங்க சூதகோஸ்வாமி வந்து நம்ம சொல்றாரு. இது 17வது அத்தியாயத்துடைய கன்க்ளூஷன். இப்ப நம்ம 18வது அத்தியாயத்துக்கு வந்து நம்ம வந்து போறோம். ஓகே, 18வது அத்தியாயத்துடைய தலைப்பு என்னன்னாக்கா, இந்த தலைப்பு 18வது அத்தியாயம் பிராமணன், மகாராஜ் பரீட்சித் கஸ்ட் பை பிராமணா பாய். இந்த பிராமணா பாய் யாருனாக்கா பேர் என்னது, ஸ்ருங்கி. இதுதான் நம்ம இன்னைக்கு பாக்குற வந்து கதை. ஸோ முதல் 2 ஸ்லோகம் வந்து நம்ம போனா ரொம்ப நேரமே பேசிட்டோம். பட் சுருக்கம் என்னன்னாக்கா, முதல் ஸ்லோகத்துல இப்ப என்னன்னாக்கா
என்ன சொல்ல போறாங்கனாக்கா 18வது அத்தியாயத்துல ஓகே 18வது அத்தியாயத்துல இப்ப என்ன நடக்க போகுதுனாக்கா, முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க நீங்க பார்க்கலாம். கிருஷ்ணருடைய கருணையினால அங்க வந்து பரீட்சித்துடைய பரீட்சித் வந்து அவங்க அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது கிருஷ்ணருடைய கருணையினால வந்து பரீட்சித் வந்து காப்பாற்றப்படுகிறார். அப்போ 18வது அத்தியாயம் ஏன் வந்து இங்க அமைக்கிறாங்கனாக்கா, 17வது அத்தியாயம் கடைசியில எங்க முடியுது, எப்படி முடியுது? 17வது அத்தியாயம் கடைசி எப்படி முடியுது? பரீட்சித்தோட ராஜ்யம் எப்படி இருக்கு? நல்ல செல்வாக்கும் எந்த வகையான தொந்தரவு பிரச்சனை இல்லாம இருக்கு. இப்படியே போனுச்சுனாக்கா ஸ்ரீமத் பாகவதம் எப்படி வெளியே வருது? சோ அதனால இந்த 18வது அத்தியாயத்துல இங்க என்ன சொல்ல போறாங்கனாக்கா, பரீட்சித் மகாராஜா அந்த ராஜ்யத்தை திறக்கக்கூடிய காரணத்தை வந்து இந்த 18வது அத்தியாயத்துல வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து நம்ம இங்க பாக்குறோம். ஓகே, முதல் ஸ்லோகத்துல கிருஷ்ணனுடைய அற்புதமான காரியங்களை பத்தி அங்க சொல்றாங்க. 2வது ஸ்லோகத்துல பரீட்சித் மகாராஜாவுடைய குணத்தையும் வந்து நம்ம வந்து அங்க பாக்குறோம். ஏன்னா பிரபுபாதர் வந்து அங்க அதுதான் விளக்குறாரு. பரீட்சித் போல சிறந்த பக்தர்கள் நாராயண பராயணர்கள். ஏன்னா அவர்கள் வந்து எந்த வகையான கவலை, பயம், மயக்கம் எதுவுமே இல்லை என்பதை வந்து 2வது ஸ்லோகத்துல வந்து அங்க சுத கோஸ்வாமி வந்து சொல்றாரு. 2வது ஸ்லோகம், furthermore Maharaj Parikshit was always consciously surrendered at the personality of Godhead, and therefore he was neither afraid nor overwhelmed by fear due to snake bite, which was to bite him. அப்ப வர காலத்துல பாம்பு வந்து ஒண்ணு கடிக்க போகுது, அதனால பரீட்சித்துக்கு வந்து பயமே இல்லை. இது வந்து 2வது ஸ்லோகம். அப்போ இப்ப என்ன பண்றாங்க, பரீட்சித்தோடைய செயல்களை வந்து சூத கோஸ்வாமி சொல்றாரு. முதல்ல நீங்க 4வது அத்தியாயத்துல நீங்க ஞாபகம் இருந்துச்சுனாக்கா, அங்க வந்து இந்த சௌனகாதி ரிஷிகள் வந்து 6 கேள்வி கேட்கிறாங்க. ஸ்ரீமத் பாகவத்துடைய வரலாறு, அப்புறம் அது தூண்டக்கூடிய யார் அது வியாசருக்கு தூண்டுறதுக்கு எழுதுனா, பரீட்சித்துடைய என்ன சொல்றது, வரைக்கும் 5 கேள்விகள். பரீட்சித்துடைய பர்த், அப்பியரன்ஸ், அவருடைய மறைவு, அப்புறம் சுகதேவ் கோஸ்வாமியோடைய இது அறிமுகத்தை பத்தி அங்க நம்ம பார்த்தோம். ஸோ இங்க வந்து இந்த முதல் 3 ஸ்லோகத்துல பரீட்சித்துடைய பிறப்பு முதல் ஸ்லோகம். பரீட்சித்துடைய பிறப்பு எப்படி பிறக்கிறாரு? கிருஷ்ணருடைய கருணையினால் முதல். 2வது ஸ்லோகத்துல பரீட்சித் எப்படி ஆக்டிவிட்டிஸ், அதாவது அவர் எப்படி வாழ்றாரு, அதுங்க என்ன சொல்றாரு நம்ம பார்க்கலாம். 3வது அவர் அங்க என்ன பண்றாருனாக்கா, கடைசியில அவருடைய உயிரை எப்படி விடுறார். furthermore அது நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கணும் என்ன பண்ண போறாரு அப்படின்னு. ஓகே, 3வது 18வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம். டிரான்ஸ்லேஷன் டு மொழிபெயர்ப்பு பொருளுரை. மேலும் அவரது சகாக்களை எல்லாம் விட்டு பிரிந்த பின் அரசர் வியாசரின் புதல்வரிடம் சுகதேவ கோஸ்வாமி ஒரு சீடராக சரணமடைந்தார். இவ்வாறாக பரமபுருஷரின் உண்மையான நிலையை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஓகே, அப்ப நீங்க குறிப்பா பார்க்கணும். முதல்ல பரீட்சித்துடைய பர்த், அவருடைய பிறப்பு. 2வது பரீட்சித் எப்படி வாழ்றாரு, பகவானுடைய சிறந்த பக்தராக வாழ்றாரு. 3வது எப்படி மறையறாரு. அது வந்து இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் அவர் வந்து திறந்த உடனே அவர் வந்து சுகதேவ கோஸ்வாமி கிட்ட அவர் வந்து சரண்டர் பண்றார். thus he was able to understand. ஒரு குரு கிட்ட சரணடைறதுனால அவருக்கு என்ன ஆகுது, அவர் வந்து understand the actual position of personality of Godhead, பகவானுடைய உன்னத நிலையை புரிந்து கடைசி நேரத்துல வந்து அவர் வந்து உயிரை வந்து விடுறாரு என்பதை வந்து கங்கை கரையில என்பது வந்து இந்த 3வது ஸ்லோகம். ஓகே, இது நீங்க வந்து சமரி, இது வந்து பரீட்சித்து கதையோடைய சமரி. எப்படி அவதாரம், எப்படி அவருடைய அப்பியரன்ஸ், எப்படி வாழ்றாரு, எப்படி மறைறாரு. இது 3 ஸ்லோகம். இப்ப 4வது ஸ்லோகத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து தொடர்ச்சியா நம்ம வந்து பார்க்கலாம்.
ஓகே, இந்த முதல் செக்ஷன் வந்து 8வது ஸ்லோகம் வரைக்கும் பரீட்சித்துடைய கதையுடைய சுருக்கம். அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய மறைவு, கலிகிட்ட என்ன பண்ணாரு, அவருடைய கலிகிட்ட என்னென்ன தண்டனை கொடுத்தா, இதெல்லாம் திருப்பி வந்து ஒரு சின்ன ஒரு ரீகேப் வந்து நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். இப்ப 4வது ஸ்லோகம். ஓகே, இதுக்கப்புறம் வந்து எல்லா ஸ்லோகமுமே வந்து ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கும். நீங்க நோட்ஸ் எழுதலைன்னா நிச்சயமா நீங்க வந்து ஒரு 2 வாரத்துல மறந்துடுவீங்க. ஸோ தயவு செய்து முடிஞ்சா நீங்க வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து இந்த சாப்டரும் அடுத்த சாப்டரும் வந்து நிறைய கமெண்டரிஸ் இருக்கு. எவ்வளவு நேரம் இருக்குன்னு தெரியல, நான் எதெல்லாம் தேவைப்படுதோ அது மட்டும் நான் சொல்றேன். பட் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் இது வந்து. பக்தரோட வாழ்க்கையில டிவோஷனல் சர்வீஸை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு இந்த 2 அத்தியாயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் நல்ல உதாரணங்கள்லாம் ஆச்சாரத்திலே கொடுத்துருக்குறாங்க. அதுலேயே நம்ம வந்து இந்த அத்தியாயத்தை வந்து நம்ம மேற்கொள் பண்ணலாம். ஓகே, அடுத்து 4வது ஸ்லோகம். நொத்தம ஸ்லோக வர்த்தானம் ஜுஷதாம் தத் கதாமிருதம் ஷாத் சம்பிரமோ அந்த காலேபி ஸ்மரதாம் தத் பதாம்புஜம். இது உண்மை ஏனெனில் யாரை பற்றி வேத மந்திரங்கள் பாடுகின்றனவோ அப்பரமபுருஷரின் உன்னதமான கதைகளை கேட்பதில் தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்களுக்கும் பகவானின் தாமரை பாதங்களை இடையறாது நினைப்பதில் ஈடுபட்டவர்களுக்கும் மரண காலத்திலும் மதிமயக்கம் ஏற்படாது. ஓகே, அப்போ இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, மரண காலத்தில் அந்த காலச்சமாமேவ ஸ்மரன் முக்த கலேவரம். கிருஷ்ணகீதையில சொல்றாரு 8.5 8.6 ஜம்பியம் வாபி ஸ்மரன் பாவன் திஜந்தி அந்த கலேவரம் தம் தமை வைத்தி கௌந்தையா சதா தத் பாவ பாவிதா அந்த காலச்சமாமேவ ஸ்மரன் முக்த கலேவரம். எந்த நினைவு உயிரையோ அதே நீ அடுத்த பிரிவில் என்ன நினைச்சனா இன்னும் அந்த அடுத்த கிருஷ்ணகீதையில சொல்றாரு. அப்போ அந்த காலம்னாக்கா கடைசி காலத்துல நம்மளுக்கு மிஸ்கன்செப்ஷன் வரலாம். இதான் இங்க பிரபுபாதர் டிரான்ஸ்லேஷன்ல என்ன சொல்றாரு, நீங்க வந்து ஒத்து பார்க்கலாம். என்ன சொல்றாரு, this was so because those have dedicated their life to the transcendent topics of personality Godhead, who are constantly engaged in remembering what is with Lord, do not run the risk of having misconception. அப்ப கடைசி காலத்துல மிஸ்கன்செப்ஷன்னா என்ன சொல்லலாம், தவறான கருத்துக்களை வந்து நம்ம வந்து கடைசி காலத்துல இப்ப எல்லாமே பயிற்சி பண்ணிட்டு கடைசி காலத்துல கொட்ட விட்டா அப்புறம் என்ன பிரயோஜனமே இல்லையே. அப்ப கடைசி காலத்துல உங்களுக்கு மிஸ்கன்செப்ஷன் வரக்கூடாதுனாக்கா நீங்க எப்படி வாழணும்? ஓகே, முறையான வாழ்க்கை. பிரபு என்ன சொல்றாங்க, dedicated their life to the transcendental topics of the personality Godhead. அப்ப கடைசி காலத்துல உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாதுன்னா எப்படி வாழணும்? பகவானுக்கே நீங்க வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணி அவனுடைய ஸ்மரணத்திலே வாழ்றதுதான் கடைசி காலத்துல உங்களுக்கு குழப்பம் வராது. ஓகேங்களா? அந்த மாதிரி பக்தர்களுக்கு தான் கடைசி காலத்துல கிருஷ்ணரே அந்த ஞாபகத்தை கொடுப்பார். சரிங்களா? இது ஆச்சாரியர்கள் வந்து புரோபாதி சொல்றாரு, நீங்க பார்க்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம உன்னதமான வாழ்க்கை, அதாவது பகவானுக்கே வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணி அவருடைய தாமரை திருவடிகளிலே நம்ம வந்து எப்பொழுதுமே நினைவுகளை வைத்துக் கொண்டு நம்ம வாழ்ந்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து கடைசி காலத்துல குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. இதுதான் பாயிண்ட். அப்போ அந்த மாதிரி வரணும்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், டெடிகேட்டட் டிவோட்டிஸாக வந்து மாறுறதுக்கு முயற்சி பண்ணணும். யாரை போல? பரீட்சித்தை போல, பிரபுபாதரை போல, பக்தி வினோத் டாக்கூரை போல என்று நம்ம வந்து போன வாரம் பார்த்தோம். ஓகே, ஏன் வந்து இந்த மிஸ்கன்செப்ஷன்னா தவறான கருத்து வந்து நம்மளுக்கு ஏன் வரும் அப்படின்னா என்னன்னாக்கா, தவறான கருத்துனாக்கா என்னன்னாக்கா, கிருஷ்ணரை தவிர வேற எந்த விஷயமே வந்து தவறான கருத்து. ஏன்னா கடைசி காலத்துல உங்களுக்கு தேவைப்படுறது என்னது? கிருஷ்ண கதைகள். ரைட்டா? அந்த நேரத்துல நீங்க எந்த விஷயம் நீங்க நினைத்தாலும் அது எல்லாமே வந்து தவறான கருத்துக்கள். அந்த வாழம் போனது எல்லாமே வந்து நீங்க சாமானியமா இந்த கிராமிய கதைகளையே பேசி அதிலே வாழம் பொழுது கடைசி காலத்துல எப்படி பிரபு உங்களுக்கு உத்தமமான கிருஷ்ண ஞாபகம் வரும்? வராது.
அதனாலதான் பிரபுபாதர் சொல்றாரு, காலையில் ஜெபம் பண்ணுங்க, புத்தகங்கள் படிங்க, பாகவதம் கேளுங்க, கீதை படிங்க. இது சிஸ்டம். இதுதான் ஒரு நாள்ல நம்மள எவ்வளவு நேரம் நம்மளுக்கு கிருஷ்ணருக்கு தியாகம் பண்றோம், எவ்வளவு நேரம் கிருஷ்ண உணர்வுல இருக்கிறோம் என்று நம்மளே பிரச்சனை பார்த்துக்கலாம். நம்ம ஏன் இங்க சர்வீஸ் பண்ண சொல்றோம், ஏன் டிவோட்டிஸ் அசிஸ்டன்ட் எடுத்து சொல்றோம்னாக்கா, அப்போதான் உங்களுக்கு கிருஷ்ணனுடைய ஸ்மரணம் அதிகமாக வரும். அப்ப பிரபு அப்படி சொன்னாரு, இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது என்ற அந்த ஸ்மரணம் எப்பொழுதுமே நம்மளுக்கு வரும். இதுதான் அதனுடைய காரணம். ஏன்னா நம்ம போன வாரமே என்ன பார்த்தோம், பக்தர்களை 2 தரமாக பிரிக்கிறோம். ரைட்டா? ஒன்னு என்னது, யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஒரு கேட்டகரி, 2 கேட்டகரி டிவோட்டிஸ். டிவோட்டிஸ 2 கேட்டகரியா நம்ம போன வாரம் பிரிச்சோம். ஒன்னு என்ன டிவோட்டிஸ், கண்டிஷன் டிவோட்டிஸ். இன்னொன்னு அன்கண்டிஷன் டிவோட்டிஸ். கண்டிஷன் டிவோட்டினா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு எதனாச்சும் ஒரு எஜெண்டா, அவங்களோட எஜெண்டா இருக்கும். கண்டிஷன், அவங்க எதனாச்சும் கண்டிஷன் இருக்கும். நம்ம நிறைய உதாரணங்களோட பார்த்தோம், அது ரொம்ப நீண்டமான ஒரு கிளாஸ் போன வாரம். அது கண்டிஷன் டிவோட்டி. அன்கண்டிஷன் டிவோட்டினா எப்படி? பக்தி டாக்கூர் சொல்றாரு, என்னுடைய மனசு, என்னுடைய உடல், என்னுடைய இருக்கிறது எல்லாமே ஆர்பிலோ துவாபதே நந்த கிஷோர், உனக்கே நான் சரணம் அடைகிறேன். வாழ்வோ சாவோ, கஷ்டமோ நஷ்டமோ, அதிலே கூட நான் உன்னுடைய ஸ்மரணத்திலே வாழணும் அப்படின்னு டாக்கூர் சொல்றேன். அடுத்த வரையில் என்ன சொல்றாரு, நான் ஒரு புழுவாக பிறந்து உன்னுடைய ஞாபகம் இருக்கும்னாக்கா அந்த புழுவோடைய வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்து உன்னுடைய ஸ்மரணம் இல்லைன்னா அதுவும் எனக்கு தேவையில்லை என்று பக்தி டாக்கூர் ஒரு பாடல்ல சொல்றாரு. இதுதான் அன்கண்டிஷன் டிவோட்டிஸ். அவங்க வாழ்றது, செயல் எல்லாமே பகவானுடைய திருப்திக்காக. ஓகே. ரெண்டாவது கண்டிஷன் டிவோட்டிஸ். இப்ப இந்த கண்டிஷன் டிவோட்டிஸுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த கண்டிஷன் டிவோட்டிஸுக்கு தான் மிஸ்கன்செப்ஷன் வரும் சாகும் பொழுது. அப்கோர்ஸ் நம்ம நான் டிவோட்டிஸையும் எடுத்துக்கலாம், பட் இந்த கேஸ் ஆஃப் டிவோட்டிஸ், இந்த கண்டிஷன் டிவோட்டிஸ்னாக்கா அவங்களுக்கு பிரதானமானது எது? இந்த கண்டிஷன் டிவோட்டிஸ்க்கு பிரதானமானது எதுனாக்கா புலனின்பம் தான். அது கிருஷ்ண உணர்வுகள் நம்ம போர்வையை போத்திக்கிட்டாலும் புலனுணர்வு தான் நம்ம நான் எதிர்பார்ப்பேன். கிளாஸ் முடிஞ்சோன்னா யாராச்சும் சொல்ல மாட்டீங்களா, நல்லா பேசுனீங்க பிரபு, அது புலனின்பம். அது அதுல இருந்து நம்ம வெளியாகிறதுக்கு தான் நம்ம அதெல்லாம் பயிற்சி பண்றோம். அதான் அனார்த்தங்கள் அதெல்லாம். சோ இந்த புலனின்பத்திலே நம்ம இப்ப இது ரொம்ப கஷ்டம் நம்ம ஜீர்ணிக்கிறதுக்கு, இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு. ஆனா முடியுமா முடியாதா? முடியும். யார் சொல்றா? பிரபுபாதர் சொல்றாரு, என்னுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, பாகவதம் கேளுங்க, இதெல்லாம் செய்யுங்க, உன்னதகிரியை உங்களால அடைய முடியும் என்று பிரபுபாதர் உத்தரவாதம் கொடுக்குறாரு. சோ மிஸ்கன்செப்ஷன் வரக்கூடாதுன்னா, அல்லது இறக்கும் பொழுது நீங்க ட்ராக் மாறி போக கூடாதுன்னா, முதல் கண்டிஷன் நீங்க பகவானுக்கு டெடிகேட்டடான டிவோட்டிஸா இருக்கணும். அந்த மாதிரி நீங்க இருக்கணும்னாக்கா நீங்க கண்டிஷனல் டிவோட்டிஸாக இருக்க முடியாது. இப்போ இந்த கண்டிஷன் டிவோட்டிஸோடைய பிரதானம் என்னன்னாக்கா புலன் இன்பம் பிரதானம் சொல்ல முடியாது. அவங்களோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த அவங்களுடைய எதனாச்சும் ஒரு லாபம் இருக்கா, அது அந்த மாதிரி அவங்க பயிற்சி பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி நம்ம இருக்கும் பொழுது நம்ம இந்த கடைசி காலத்துல ட்ராக் மாறி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க நம்ம எல்லாரும் டிவோட்டிஸ் தானே, பயிற்சி பண்றோம், முயற்சி பண்றோம். நம்ம எல்லாருமே நான் என்ன சொல்றேன்னாக்கா, சரி நீங்க எல்லாம் ஓகே விட்டுருங்க, நான் என்ன சொல்லிக்கிறேன். நான் என்ன சொல்றேன், நான் பிராக்டிஸ் பண்றேன், நான் குரு எடுத்துட்டேன், எத்தனையோ வருஷமா இந்த இயக்கத்துல இருக்கேன், ஜபம் பண்றேன், நல்ல பெரிய பொறுப்புல இருக்கேன், கோயில்ல எல்லாமே ஓகே. ஆனா எனக்கும் புலனின்பம் அதிகமாக தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க, பிரபு வெரி குட்லா பிரபுன்ட்டு நீங்க மனசுல நீங்க பேசிக்குவீங்க, என்ன சொல்லுவீங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு குரு கிருஷ்ணா 3 பேருக்கு தான் தெரியும். அதனாலதான் சில சீடர்கள் கிட்ட குருமார்கள் உறவாடும் போதே நீங்க பார்க்கலாம் அவங்க எப்படி பேசுறாங்க என்பதை இது நம்ம நேரடியா இதெல்லாம் பாக்குறோம். நீங்க பாருங்க, நம்மலாம் புலனின்பத்துல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பக்தர்கள் என்பது உதாரணம் நான் சொல்றேன் உங்களுக்கு. பிரசாதம் 9 மணிக்கு போட்டுட்டோம்,
இன்னைக்கு வந்து பிரசாதம் வந்து ரொட்டி சென்னாய், நாசிலமா, வேற என்ன பிரபு வேணும்? ரொட்டி சென்னாய், நாசிலமா, கறிப்பாப் எல்லாமே போட்டுட்டோம். எல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டீங்க. ஃபுல்லா சாப்பிட்டு முடிஞ்சோடனே 9:45 ஒரு டிவோட்டி வராங்க, குலாப் ஜாமுன் எடுத்துட்டு வராங்க. நல்லா குலாப் ஜாமுன் யாருக்கு வேணாம்னு சொல்லும். அப்ப நாம என்ன சொல்றோம்? எல்லாம் சாப்பிட்டாங்க பிரபு. அப்ப நான் என்ன சொல்லுவேன்? பரவாயில்ல, ஒண்ணு கொடுங்க, சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா சென்ஸ் கிராட்டிபிகேஷன். பிரசாதம் ஏற்கனவே ஹோனர் பண்ணியாச்சு. வயிறு ஒண்ணு முதல்ல என்ன சொல்லுவோம்? வயிறு ஃபுல்லா இருக்கு மாதாஜின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுங்க, சாப்பிட்டுக்குவோம். என்னெல்லாம் என்ன சொல்லுவோம்? நாளைக்கு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போறதுக்குள்ள வாயில போட்டுருவோம். இதனாலதான் நான் என்ன சொல்றேன், நம்ம எல்லாரும் கண்டிஷன் டிவோட்டிஸா தான் வந்து இருக்கிறோம். பிரபுபாதர் நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்றாரு? வாச்சோ வேகம், மனச குரோத வேகம், ஜீவ வேகம், உதர பஸ்த வேகம் சொல்றாரு. முதல்ல இந்த ஜீவவேகம், உதர பஸ்த வேகம், ஏத்தான் வேகான் விஷயத்தில் சர்வம் அதிகமாம் பிருத்திவியும் சசிஷ்யத். இவன் தான் வந்து உலகம் முழுவதும் சீடர்கள் எடுக்க முடியும்னு பிரபு சொல்றாரு. என்ன? வாச்சோ மனச குரோத ஜீவ, நாக்கை கட்டுப்படுத்தணும்னு சொல்றாரு. சைதன்ய மகாபிரபு அந்த நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் முதல் ஸ்லோகத்துல உரையில வந்து ஒரு உதாரணம் எடுக்கிறாரு. ஜீவேர் லலாயை உத்தி யுத்திடாய் சிஷ்ணோதர பயானகை கிருஷ்ணஹி பாயன் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய வாக்கியத்தை பிரபுபாதர் எடுக்க என்ன சொல்றாரு? ஜீவேர் லலாயை யுத்தி யுத்திடாய், எவெல்லாம் இந்த இந்த நாக்கோட ருசிக்காக வாழ்றானோ, சிஷ்ணோதர பாராயன கிருஷ்ணஹி பாய், கிருஷ்ணர் அடைய முடியாதுன்னு வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்றதாக இந்த முதல் நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிப்போர்ட்ல வந்து பிரபுபாதர் எடுக்கிறாரு. இது வந்து ஒரு உதாரணம் நான் சொல்றேன். குலாப் ஜாமுன், நாசிலமா எல்லாம் ஒரு உதாரணம். அப்ப நான் ஏன் இது சொல்றேன்னா, நம்மளுடைய சிச்சுவேஷனை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. வெளியில வந்து பெரிய உத்தம பக்தர்கள் போல வேஷம் போட்டுக்கலாம். இப்ப குலாப் ஜாமுன் என்ன ஆகும்? வேஷம் கலைஞ்சிரும். இல்ல இன்னைக்கு வந்து ஏகாதசி, இல்ல இன்னைக்கு புருஷோத்தம மந்த், பக்தர்கள் நோன்பு எடுப்போம். நம்ம வந்து திடீர்னு யாராச்சும் குலாப் ஜாமுன் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா, ஒண்ணு புருஷோத்தம மாசம் முடிஞ்சு கொண்டு வந்திருக்கணும், இல்ல முன்னாடியே கொடுத்துருக்கணும். இப்ப கொண்டு வந்துட்டாங்க, ஏமாத்தாச்சு இப்படி மட்டும் செஞ்சவங்கள நம்ம வந்து ஏசுவோம். ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு எஜெண்டா அங்க இருக்குது. அதனால நம்ம வந்து கண்டிஷன் டிவோட்டிஸ், இந்த மாதிரி கண்டிஷன் டிவோட்டிஸ்களாக இருக்கும் போது நம்ம இந்த ட்ராக்ல இருந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஃபால் டவுன்ஸ் நம்ம நிறைய பார்க்கிறோம். பாகவத அபச்சாரம், பகவத் அபச்சாரம். எப்படி பகவத் அபச்சாரம் நடக்குது? ரெண்டு, நீங்க குருலாம் எடுத்துட்டு எல்லாமே சரியாயிருச்சு உங்க வாழ்க்கையில. குரு வந்துட்டாரு, பிரபுபாதர் வந்துட்டாரு, சாஸ்திரங்கள் வந்துச்சு, எல்லாமே வந்துருச்சு. நீங்க உங்க பக்தி பாதையில இருந்து முன்னேற்றம் தான் அடையணும். இதுதான் லாஜிக். லாஜிக்னா உண்மை, நியாயம், அதுதான், அதான் லாஜிக். ஆனா கிராஃப் அப்படி இருக்குதா? எத்தனையோ பேரு நம்ம ரொம்ப நாளா டிக்ஷன் எடுத்துடுறோம். நம்ம இப்ப என்ன எடுத்துக்கங்க, இன்னொரு 50 வருஷம், எனக்கு வயசு 50 ஆகணும், ஸோ 30 வருஷமா அந்த இயக்கத்துல இருக்கேன். நீங்க என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா அப்புறம் ஜவமன் டேஸ்ட் இருக்கான்னு கேட்ட நம்ம என்ன சொல்ல போறோம்? எப்படா 16 மாதம் முடிய போகுதுன்னா நம்ம கணக்கு பண்றோம். ஆனா ரொம்ப வருஷமா நம்ம வந்து பயிற்சி பண்றோம். அப்ப நம்ம கிராஃப்ல நீங்க பார்க்க போனா எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். கொஞ்சம் டேஸ்ட், கொஞ்சம் டேஸ்ட், கொஞ்சம் 20 வருஷத்துல பிரபு கொஞ்சமாச்சும் அந்த நாம ருச்சி வந்திருக்கணுமா இல்லையா? எத்தனை பேருக்கு சாப்பாடு இல்லாம நாமம் தான் முக்கியம், நம்ம எத்தனை பேரா இருக்க முடியுது இன்னைக்கு? அப்ப நம்ம கிராஃப் எப்படி இருக்கு? இப்படி இருக்கு, ரைட்டா? ஏன் அப்படி இருக்கு? ஒரு பக்தனோட வாழ்க்கையில அவன் டிவோஷனல் பாதையில முன்னேறாம போறதுக்கு 2 காரணம் தான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எப்படி கண்டினியூமா இல்ல எப்படி? மூஞ்சி தெரியுதா? புக் நான் தான் படிக்கணும் எல்லாத்தையும். பேட்டரி மணி வரைக்கும் பாய்க்கலாம். கம்பத்துல லைட் இல்லையா? ஓகே, பரவாயில்ல.
ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம் நினைக்கிறேன். இது லைட் வர்றது வெயிட் பண்ணீங்கன்னா கிளாஸ் போயிடும். அப்புறம் ஆனால் என்னன்னா கொஞ்சம் நீங்க சத்தம் போட்டீங்கன்னா நான் பேசுறது விளங்காத. அப்புறம் மைக்லயே என் பேச்சு குரல் கேட்க மாட்டேது. இப்போ எங்க நிப்பாட்டணும் கதையை? லைட்டு போன கதையை விட்டு வேற என்ன கதை நிப்பாட்டணும்? கண்டிஷன் டிவோட்டிஸ். இப்ப நம்ம வந்து கண்டிஷன் டிவோட்டிஸா இருக்கும் பொழுது இதெல்லாம் நம்மளுடைய சிந்தனையில வந்து இதுதான் நம்மள வந்து முக்கியமா இருக்கும். ஏன்னா இன் டிஃபால்ட்னாக்கா வந்து இன் டிஃபால்ட்னா வந்து இயற்கையாகவே வந்து நம்மளுக்கு என்ன நம்மளுடைய மனசுல நம்ம சிந்திக்கிறோம்னாக்கா இந்த புலன் இன்பம் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக வந்து இருக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம எப்படி வந்து விடுபட முடியும்? அப்ப நான் கடைசியா விட்டது வந்து டிவோஷனல் பாதையில நீங்க வந்து முன்னேறாம போறதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து பகவத் அபச்சாரம், இன்னொன்னு வந்து பாகவத அபச்சாரம். பகவத் அபச்சாரம் பாகவதர்கள்னாக்கா தூய பக்தர்களை நிந்திக்கிறது. பகவத் அபச்சாரம்னா என்னது? யாரு சொல்ல முடியும்? பகவத் அபச்சாரம், பகவத்னா பகவான், பாகவதன்னா பக்தர்கள். 2 பேருக்கு நம்ம அபச்சாரம் பண்றோம். பக்தருடைய அபச்சாரங்கள் நம்ம நிறையவே பார்த்திருக்கோம். இப்ப பகவத் அபச்சாரம் எப்படி பண்றோம் நம்ம? யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. சும்மா யார் மூஞ்சுமே எனக்கு தெரியல, யார் பேசுறானோ எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் நான் வந்து ஓகே தான் சொல்லுவேன். So anyways, the point is, பகவத் அபச்சாரம் நம்ம எப்படி பண்றோம்னாக்கா முதல்ல பகவானுக்கு செய்யக்கூடிய சேவவரா, பகவானுக்கு செய்யக்கூடிய சேவை என்ற பேர்ல நம்ம என்ன பண்றோம்? உபச்சாரம் என்ற பேர்ல நம்ம வந்து அபச்சாரம் பண்றோம். தேசிகன் வந்து அங்க எடுக்கிறாரு. சோ அந்த மாதிரி நம்ம வந்து பகவானுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்கா சேவை என்ற பேர்ல சேவ அபராத் பண்ணிடுறோம். ஒண்ணு. 2வது, தீட்சை எடுத்த பக்தர்கள் குரு எடுத்துட்டீங்கன்னாக்கா, நீங்க ஒரு பரம்பரையில வந்துட்டீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன தெரியும்? உங்களுடைய புருஷன் இப்ப யாரு? இப்ப கிருஷ்ண பக்தர்கள் இனிஷியேஷன் எடுத்துட்டோம், பல வருஷமா நம்ம இந்த இயக்கத்துல இருக்கோம்னாக்கா உங்களுடைய புருஷன் யாரு? இப்ப கிருஷ்ணர், ரைட்டா? உங்க புருஷன் யாரு? எனக்கும் அவர் தான் புருஷன், உங்களுக்கும் அவர் தான் புருஷன். இப்ப நம்ம எல்லாருமே ஸ்திரீ. சோ இப்ப நீ உங்களுடைய புருஷன் வந்து கிருஷ்ணராக இருக்கும் பொழுது உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்தா பக்கத்து வீட்டுக்காரங்க நீங்க போக முடியுமா? இப்ப எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, உடனே சரி என் புருஷன் விட்டுட்டு ஒரு 10 நாளைக்கு பக்கத்து வீட்டு வரணும் முடியுமா? முடியாது. அதுதான் பகவத் அபச்சாரம். பகவான் மீது நம்பிக்கை இல்லாமல் வேற தேவதாந்தரங்கள்ட்ட நீங்க போறீங்க இல்லையா, அதுவும் ஒரு அபச்சாரம் தான். நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். சோ இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கு பார்க்கணும். முதல்ல பக்தர்களை நிந்திப்பது, 2வது வந்து பகவான் மீது முழுசா நம்ம வந்து நம்பணும். இது 2 தான். சோ இது 2ம் வந்து எனக்கு இல்ல பிரபு. 2ம் ஏன் இல்லைனாக்கா நான் ஒன்னும் தூய்மை அடையல ஒண்ணு. 2வது வந்து எனக்கு இன்னும் பௌதிக ஆசைகள் நிறைய இருக்கு. சோ நம்ம வந்து இது எப்படி நம்ம இதுல இருந்து வெளியாக முடியும்னாக்கா பிரபுபாதர் வந்து அந்த பிற்பாட்டில் வந்து சொல்றாரு பாருங்க. For a common man, it is very difficult to remember things as they are at the time of death. But the grace of the Lord is bona fide devotees, the spiritual master, one can get this opportunity without difficulties. In the case of Parikshit சொல்றாரு, சாமானியர்களுக்கு வந்து இது வந்து கடினமாக இருக்கலாம், ஆனா தூய பக்தர்கள் by the grace, பகவானுடைய கருணை, அவருடைய சிறந்த பக்தருடைய கருணை, ஆன்மீக குரு இவர்களுடைய கருணையினால நம்ம வந்து இந்த உத்தம கதியை நம்மளால அடைய முடியும். அப்போ நம்ம எப்படி வந்து இந்த கிராஃப், நம்ம பக்தி பாதையில கிராஃப் எப்படி முன்னேறிக்கிட்டே போகணும்னாக்கா ஒரே ஒரு விஷயம் செய்யணும். முக்கியமா 2 விஷயம் செய்யணும். ஒண்ணு, நம்ம என்ன பண்ணணும்? பகவானோட கதைகளை கேட்கணும். பகவானுடைய கதைகளை நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்? யார் மேல பற்று வரும்? பகவான் மேல பற்று வரும். கீதையிலே கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? பரம் திருஷ்டுவா நிவர்த்தந்தேன்னு சொல்றாரு. உயர்ந்த விஷயத்துல உங்களுக்கு ருசி வந்துருச்சுன்னா தாழ்ந்த விஷயத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் கொஞ்சமா கையை விடுவீங்க. அப்போ இந்த மாதிரி பகவானோட நித்தியமான கதைகளை கேட்க 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 நம்ம என்ன ஆகும்னாக்கா ஆட்டோமேட்டிக், அதாவது தானாகவே வந்து பகவான் மீது நமக்கு வந்து ஒரு
பற்று வரும். பகவான் மீது பற்று வந்துச்சுனாக்கா பௌதீக ஆசைகள் நம்ம என்ன ஆகும், தானாகவே வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து வரும். இதுதான் டிவோட்டிஸோட வாழ்க்கையில நம்ம முக்கியமா வந்து பயிற்சி பண்ண வேண்டிய விஷயம். சோ இந்த மாதிரி நம்ம பயிற்சி பண்ணோம்னாக்கா பரீட்சித் மகாராஜ் போல வாழ்க்கையில அவர் வாழ்றாரு. இவரு மாதிரி வாழும் பொழுது கடைசி காலத்துல கூட நம்மளுக்கு வந்து எந்த வகையான சந்தேகமும் இல்லை. ஏன்னா பகவான் வந்து நம்மளை காப்பாத்துவாரு. நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த நம்பிக்கை இப்ப இருக்கு, பகவான் காப்பாத்துவாரு, பகவான் என்னை கைவிட மாட்டார் என்று நம்ம நம்பிக்கை இருக்கு. ஆனா அதை நீங்க நடத்திலையும் காமிக்கணும். பிலாசபியை மட்டும் பேசிட்டு நடத்தில காமிக்கலாம் எப்படி? நடத்திலே நீங்க அதை காமிக்கணும். நம்ம வந்து வாதம் பண்ணலாம், வாதம் யார் என்ன வாதம் பண்ணலாம். என்கிட்ட வந்து வாதம் பண்ணா ஹரே கிருஷ்ணா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஆனா இப்ப பாயிண்ட் என்னன்னாக்கா, இப்ப கிருஷ்ணர் பல இடத்துல என்ன சொல்றாரு, சைதன்ய மகாபிரபு கேட்கும் பொழுது யாரு கிருஷ்ண பக்தன் அப்படின்னு கேட்கும் பொழுது சைதன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, எவன் ஒரு வாட்டி கிருஷ்ண பேரை சொல்றானோ, எவன் வந்து எப்பொழுதுமே கிருஷ்ண பேர் சொல்றானோ என்று 3 வகையா வந்து அங்க பிரிக்கிறாரு. எல்லாமே கிருஷ்ண பக்தர்கள் என்று அங்க வந்து நம்ம பாக்குறோம். ஆனா இப்ப நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, உங்களுக்கு வாழ்க்கையில நிச்சயமா ஒரு அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு கிருஷ்ணன் மீது இருந்துச்சுனாக்கா, பிரபுபாதர் என்ன சொல்றாரு, குரு என்ன சொல்றாரு, நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம கொஞ்சம் கலப்படம் பண்ணிட்டோம்னாக்கா மிஸ்கன்செப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது நீங்க வந்து முக்கியமா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பக்தர்களுக்கு வந்து பொதுவாகவே வந்து இங்க டேஸ்ட்ன்னு வந்து பேசலாம். பிரபு ருச்சி, பாவா, பிரேமா எல்லாம் பேசலாம். மத எல்லாம் தத்துவ ரீதியா உத்தவர் அப்படி சொல்றாரு, கோபிகாஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம உத்தவர் இல்லையே, நம்ம கோபிகாஸ்ரீ இல்லையே, நம்ம என்ன அது ரொம்ப மோசமான ஒரு ஜீவராசியா நம்ம வந்திருக்கோம். அப்ப இது வந்து நம்ம தூய்மை அடையணும்னாக்கா எப்பொழுதுமே கிருஷ்ண கதைகளை கேட்கணும். அப்ப கிருஷ்ண கதைகள் வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து தூய்மைப்படுத்தி கிருஷ்ணன் மீது பற்றை கொடுத்து பௌதீகத்திலிருந்து நம்மளுடைய பற்றுதலை குறைத்து கொண்டே நம்ம வந்து வரும் என்பதை வந்து பார்க்கணும். அடுத்து 5வது ஸ்லோகம். இப்போ பரீட்சித் இருக்கிற வரைக்கும் கலியால வர முடியல. அதாவது கலியால எந்த வகையான தாக்கத்தையும் வந்து அங்க அவனால கொடுக்க முடியல. ரைட்டா? அப்போ கலி பரீட்சித் வந்து ஏன்னா களி எப்ப வரான்னு வந்து பிரபுபாதர் வந்து இந்த வர பிற்பாடுல சொல்லுவாரு. பட் எனிவே இப்ப களி அங்க இருந்தாலும் அவன் வந்து யாரையும் அவன் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியல. அதுதான் 5வது ஸ்லோகம். 5வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க, as long as the great powerful son of Abhimanyu remains the emperor of the world, there is no chance that the personality of Kali will flourish. அப்போ அபிமன்யுடைய மகனாக இருக்கக்கூடிய பரீட்சித் இருக்கிற வரைக்கும் கலியோடைய ஆதிக்கத்துக்கு இங்க வாய்ப்பே இல்லை என்று வந்து அங்க சூரகோஸ்வாமி வந்து அங்க சொல்றாரு, பிரபாட் சொல்றாரு. As we have already explained, the personality of Kali had entered the jurisdiction of this earth long ago. அப்ப கலி ஏற்கனவே வந்துட்டான்னு சொல்றாரு. And he was looking for an opportunity to spread his influence. அவன் வந்து ஒரு நல்ல வாய்ப்பை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்றதுக்கு, இதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்லாம் என்ன சொல்றது, வசப்படுத்துறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு தேடிட்டு இருக்கான். ஆனா பட் he could not do so satisfactorily due to the presence of பரீட்சித் இருக்கிறதுனால அவனை அதனால வந்து செய்யவே முடியல அப்படின்னு பிரபுபாதர் சொல்றாரு. களி இருக்கிறான், களியோடைய தாக்கம் வந்து அங்க வந்து அம்பலத்துக்கு வரல. ஏன்னா பரீட்சித்னால. அப்ப ஏன் களியோட தாக்கம் வந்து பரீட்சித்னால அங்க வந்து அம்பலத்துக்கு வரல அப்படின்னாக்கா, பரீட்சித் யாரு, மகாபாகவதர். நீங்க பேசுறீங்க பிரபு, இப்ப நம்ம கலியுகத்தில் தானே பிரபு இருக்கோம், நம்மளுக்கு தாக்கம் இருக்குமா? தாக்கம் இருக்கும், ஆனா தாக்கம் இருக்காது. எப்படி பரீட்சித்தோட ராஜ்யத்துல பிரஜைகள் எல்லாம் சரியா நடக்கிறதுனால அங்க தாக்கம் இல்லையோ, அதே போல இஸ்கான்ல பிரபுபாதருடைய கட்டளையை ஃபாலோ பண்ணக்கூடிய பக்தர்களாக இருந்தோம்னாக்கா, பிரபுபாதர் மேல் நம்பிக்கை இருந்துச்சுனாக்கா கலியோடைய தாக்கம் குறைவாக இருக்கும். நம்மளுக்கு முதல்ல அதுக்கு பிரபுபாதர் மேல் நம்மளுக்கு வந்து முழு நம்பிக்கை வேணும். ஏன்னா நம்ம அதே எக்ஸாம்பிள் தான் பாக்குறோம். பரீட்சித் வந்து சிறந்த பாகவதர், இந்தாண்ட வந்து பிரபுபாதரும் வந்து சிறந்த பக்தர். சோ பரீட்சித் வந்து அவருடைய ராஜ்யத்தினால இங்க வந்து கலிக்கு வந்து வேலை இல்லை. அதே போல பிரபுபாதருடைய கட்டளைகள் நம்ம ஃபாலோ பண்ணோம்னாக்கா நம்மளும் இதுல இருந்து
தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நீங்க புரிஞ்சுக்கணும். டிவோட்டிஸா இருக்கிற நம்மளுக்கு வந்து பிரபுபாதருடைய வாக்கியம் தான் நம்மளுக்கு வந்து முக்கியம். அடுத்து ஆறாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க, கலி எப்ப வந்தான் என்றதை வந்து 6வது ஸ்லோகத்துல வந்து சொல்லப்படுது. The very day, the moment the personality of Godhead Krishna left this earth, the personality of Kali, who promotes all kind of religious activities, came to the world. அப்ப கிருஷ்ணர் எப்ப கிளம்புறாரோ அப்பயே வந்து இவன் வந்துட்டான். கிருஷ்ணர் கிளம்பின உடனே வந்து அவன் வந்து வந்துட்டான். அந்த ப்ரிப்போர்ட்ல சொல்றாரு, personality of Godhead, his holy name, qualities are all identical. நான் முன்னாடி என்ன சொன்னேன், பிரபுபாதருடைய வாக்கை ஃபாலோ பண்ணோம்னாக்கா நம்மளுக்கும் கலியோட தாக்கம் வந்து எப்படி இருக்கும், குறைவா இருக்கும். பிரபுபா இந்த ப்ரிப்போர்ட்ல சொல்றாரு, personality of Godhead, his holy name, qualities are identical. அப்போ பிரபுபாதர் முக்கியமா நம்மளுக்கு கொடுத்த கட்டளை என்னது? பிரபுபாதர் முக்கியமா நம்மளுக்கு கொடுத்த சைதன்ய மகாபிரபு கொடுத்த கட்டளை, பிரபுபாதர் கொடுத்த கட்டளை என்ன? ஜபம். அப்போ எங்கெல்லாம் பகவான ஜபம் வந்து குற்றமில்லாமல் பக்தர்கள் செய்கிறார்களோ அங்கேயும் இவனுக்கு வேலை இருக்காது. இங்க பிரபா சொல்றாரு, personality Kali was not able to enter the jurisdiction of the earth due to the presence of personality Godhead. And similarly, பாருங்க பிரபா சொல்றாரு, இது என்னுடைய மனக்கற்பனை கிடையாது, நீங்க ப்ரிப்போர்ட்லயே பார்க்கலாம். Similarly, if there is an arrangement, பாருங்க, for constant chanting of the holy name, qualities, etc. of supreme personality Godhead, there is no chance at all for the personality Kali to enter. பிரபா சொல்றாரு. அப்ப பிரபுபாதர் சொன்னதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அதே போல நம்ம வந்து இந்த நாம ஜபத்தை பண்ணிட்டு வாழணும்னாக்கா கலி வந்து இங்கேயும் வரமாட்டான்னு பிரபுபாதர் உத்தரவாதம் கொடுக்கிறாரு. இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு ஹரே கிருஷ்ணா. பிரபு நீங்க திருப்பி ரெக்கார்டிங் ரிஜியூம் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா பாதி கரண்ட் இருக்காது, பரவாயில்லையா? ஒழிச்சு மாறிச்சா? களி போயிட்டான், பிரபுபா சொல்லிட்டாரு களி போக சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுதான் ஸ்ரீமத் பாகவதோடைய டீப் ஸ்டடி வந்து இதுதான். ஸோ ஒரு கால் இந்த ஃபியூச்சர் கேண்டோஸ்லாம் நம்மளால முடிக்க முடியாத பட்சத்துல பாகவதம் நீங்க இப்படிதான் படிக்கணும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு ப்ரிப்போர்ட்ல நீங்க முதல்ல உள்வாங்கணும். அதை உள்வாங்கி பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்க மத்த ஆச்சாரிய கமெண்ட்ரி படிக்கலாம். பிரபுபாதர் இதான் சொல்றாரு. பிரபு என்ன சொல்றாரு, கலியோடைய தாக்கம் உங்களுக்கும் இருக்காது. எப்படி நாம ஜபத்தை நம்ம வந்து மேற்கொண்டோம்னாக்கா, பகவானுடைய பெருமைகளை நம்ம வந்து பேசணும்னாக்கா, இது வந்து பிரபுபாதருடைய கட்டளை. இது வந்து 6வது ஸ்லோகம். 7வது ஸ்லோகம் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். ஓகே, 7வது ஸ்லோகம் நம்ம வந்து பார்க்கலாம். கலிம் சபா ஜெயந்தி ஆர்யா, சாரி இல்ல நானு பேஷ்டி கலிம் சம்ராட் சாரங்க இவ சாரபூ குஷலானி ஆஷு சித்யந்தி நிதராணி கிருதானியாத். ஓகே, டிரான்ஸ்லேஷன். இக்கலியுகத்தில் புண்ணியங்கள் உடனே நல்ல பலன்களை அளிக்கின்றன, ஆனால் பாவங்கள் அப்படி அல்லாமல் செய்யப்பட பின்னரே பயனளிக்கின்றன. எனவே பரிசுத்த மகாராஜன் தேனியை போன்று சாரத்தை மட்டுமே கிரகிக்கும் தெளிந்த மனதுடையவர் என்பதாலே கலி புருஷனை அவர் ஒருபோதும் பகைக்கவில்லை. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, கலின்ற பரிசித் யாரு? சிறந்த மகாபாகவதர். அவர் என்ன பண்றாரு, களி இருக்கிறான், ஆனா களியில இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயத்தை மட்டும் பார்த்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாரு என்று பிரபுபாதர் சொல்றாரு. இப்ப பிரபுபாதர் அமெரிக்காவுக்கு போறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, வெள்ளைக்காரவங்க எல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு மோசமான வாழ்க்கையை வந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா பிரபுபாதர் என்ன பண்றாரு, அவங்களோட நல்ல குணத்தை கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்துறாரு. சில பேருக்கு வந்து கார்பெண்டிங் வேலை தெரியும், சில பேருக்கு வந்து கட்டுமான பணி வேலை தெரியும், சில பேருக்கு வரியிற வேலை, எல்லாத்தையும் என்ன பண்றாரு, அந்த திறமைகள் எல்லாம், சில பேருக்கு வந்து இசையில வந்து ரொம்ப ஆசை இருக்கும், அவங்க எல்லாத்தையும் என்ன பண்றாரு பிரபுபாதர் கிருஷ்ணனுடைய சேவையில வந்து அங்கே ஈடுபடுத்துறாரு. அதுதான் நம்ம வந்து இங்க பாத்துக்கணும். ஓகே, அப்போ இங்க கலியோடைய நல்ல குணம் என்ன என்றது வந்து பிரபுபாதர் டிரான்ஸ்லேஷன் விளக்குறாரு. என்னதுனாக்கா, he knew perfectly well that auspicious things produce good effects immediately. அப்போ நல்ல விஷயம் கலியுகத்துல வந்து
மனசுல நினைச்சாலே போதும், அது வந்து உங்களுக்கு பலனை தரும். இது கலியுடைய ஸ்பெஷல். அதே சமயத்துல whereas inauspicious acts must be actually performed. சரிங்களா? அப்ப தப்பான காரியம் செஞ்சாதான் அதனுடைய விளைவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நல்ல காரியத்தை நீங்க நினைத்த மாத்திரமே உங்களுக்கு வந்து அதனால லாபம் கிடைக்குது. இதுதான் கலியுடைய ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்று பரீட்சித் வந்து அங்க சொல்றாரு. இப்ப நம்ம வந்து இங்க பார்க்கலாம், பரீட்சித்தும் கலியும் வந்து ரெண்டு பேரும் வந்து ரெண்டு எதிரான வேலையை செய்யறாங்க. ரைட்டா? ஒருத்தர் என்ன, களி என்ன சொல்றாரு, கிருஷ்ணர்கிட்ட இருந்து ஒருத்தரை பிரிக்கிறதுக்கு வழியை பாக்குறாரு. ரைட்டா? பரீட்சித் என்ன பண்றாரு, கிருஷ்ணர்கிட்ட போறதுக்கு வழியை பாக்குறாரு. அப்ப ரெண்டு பேருமே வந்து ஒன்னா சேர்றது வந்து ரொம்ப கஷ்டம். பிரபு சென்றதும் வாங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க சொல்ல முடியுமா? அப்படி முடியாது. அப்படி வாழ்ந்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கும்? கடைசியில நம்ம திங்கலாம் ஆயிரும். திங்கலாம்னாக்கா மூழ்கிற வேண்டிதான். ஆனா பரீட்சித் என்ன பண்றாரு, ரெண்டு பேரும் தொலைவா இருந்தாலும் இங்க இருக்கிற நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறாரு அவர் வந்து. அதுதான் வந்து இங்க வந்து பிரபுபாதர் தாங்க சொல்றாரு. பிரபுபாதர் அந்த பர்போட்ல அந்த நல்ல விஷயத்தை மூணா பிரிக்கிறாரு. இது பர்போட்ல இருக்கு. முதல்ல பிரபுபாதர் என்ன சொல்றாரு, அதாவது கலியோடைய அட்வான்டேஜ்னா என்ன சொல்றது, நற்குணங்கள், கலியோடைய நற்குணங்கள், கலியோடைய நல்ல விஷயங்கள் பிரபுபாதர் மூணு சொல்றாரு. முதல்ல வந்து பிரபுபாதர் சொல்றாரு சங்கீர்த்தனம் சொல்றாரு. கலியுகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் கிருஷ்ணனுடைய சங்கீர்த்தனம் என்று சொல்றாரு. பிரபுபாதர் ப்ரிப்போர்ட்ல வந்து எழுதுறாரு, நீங்க பார்க்கலாம். At the end of Srimad Bhagavatam, it is said that even though all nefarious activities of the personality of Kali are present, there is a great advantage in the age of Kali. One can attain salvation simply by chanting the holy name. கலி வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை, மோசமான ஒரு இடமாக வந்து இருந்தாலும் இந்த பகவானுடைய திருநாமம் மட்டுமே ஒருத்தனுக்கு வந்து உன்னத நிலையை வந்து கொடுக்கும் என்று வந்து பிரபுபாத் வந்து அங்க ரிப்போர்ட்ல வந்து எழுதுறாரு. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த நாம சங்கீர்த்தனத்தை யாரு செய்யறா, பரீட்சித் செய்யறாருன்னு பிரபுபாத் சொல்றாருங்க. பாருங்க, Parikshit Maharaj made an organized effort to propagate the chanting of the holy names and thus he saved the citizen from the clutches of Kali. அப்போ எப்படி பரீட்சித்தோடைய ராஜ்யம் சுபிச்சமா தொல்லையே இல்லாம இருந்துச்சுனாக்கா எப்படி பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் பிரபுபாத் எழுதுறாரு. It is for this advantage only the great say sometimes wish. அதனாலதான் இந்த நாம சங்கீர்த்தனம் இருக்கிறதுனாலதான் களி வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று வந்து அங்க வந்து சொல்லப்படுகிறது. ஓகே, நீங்க வந்து பிரபுபாத் வந்து இங்க மேற்கோள், அதாவது வந்து இதனுடைய இந்த age of Kali is called a fallen age. In this fallen age, because the living beings are in awkward position, the supreme God has given some facility. அப்ப நம்ம வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இந்த கலியுகத்துல இருக்கிறதுனால பகவான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதத்தை வந்து கொடுத்திருக்கிறாரு. என்னது? நாம சங்கீர்த்தனம். இதுதான் பிரபுபாத் சொல்றாரு. ஸ்ரீமத் பாகவதோடைய இலக்கு கடைசியிலே வந்து இதுதான் கன்க்ளூஷன் வந்து பிரபுபாத் சொல்றாரு. 11th canto 5வது ஸ்லோகம் 36வது ஸ்லோகத்துல நம்ம வந்து இதனுடைய மேற்கொள்ள பார்க்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க, those who are actually advanced in knowledge are able to appreciate the essential value of the Kali. ஞானத்தில் முதிர்ச்சி அடைஞ்சவங்க வந்து இந்த கலியுகத்துடைய சிறப்பான குணத்தை வந்து அவர்களால வந்து உணர முடியும். Such enlightened person worship Kali Yuga because in this fallen age all perfection of life can easily achieve a performance sankirtan. அப்போ இதற்கு முன்னாடி நீங்க எவ்வளவு வேணா இந்த சங்கீர்த்தனத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த முனிவர்களும் சோனகாதி ரிஷிகளும் இதுதான் சொல்லுவாங்க நம்ம அடுத்த பொருளுக்கு போகும்பொழுது. ஓகே, அப்போ களி வந்து மோசம்தான். ஐயோ, நம்மளும் சமயத்துல பேசுவோம், என்ன பிரபு பண்றது, கலியுகம் பிரபு,
காலைல எந்திரிக்கலையா பிரபு? என்ன பிரபு பண்றது? கலியுகம் பிரபு. பிரபு ஏன் பிரபு ஜென்மாஷ்டமிக்கு வரல? என்ன பிரபு பண்றது? கலியுகம் பிரபு. ஏன் பிரபு சர்வீஸ் பண்ணுங்க பிரபு, வரலான்னு நினைச்ச பிரபு, கலியுகம் பிரபு அப்படின்னு நம்ம காரணங்கள் சொல்லலாம். ஆனா பிரபுபாதர் எங்க பிற்பாட்டுல என்ன சொல்றாரு, இந்த கலியுகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதமே என்னது? நாம சங்கீர்த்தனம். நம்ம ஏக்கமே எதுல ஓடுது? அப்போ நம்ம இந்த மாதிரி காரணங்கள் கொடுக்கலாமா? அப்ப கொடுக்கறோம்னாக்கா யாருகிட்ட பிரச்சனை? ஏன் நம்ம இந்த காரணத்தை கொடுக்கறோம்னாக்கா தத்துவ ரீதியான சரியான புரிதல் நம்மளுக்கு கிடையாது. பிரபு அந்த பிற்பாட்டுல என்ன சொல்றாரு, சோ இந்த நாம சங்கீர்த்தனத்தை பரிஷித் செய்யறாரு. ஆனா இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு தந்தை யார்? சைதன்ய மகாபிரபு. அவர் யாரு? கிருஷ்ணரே. சைதன்ய பாகவத்துல விருந்தாவன டாக்கூர் என்ன சொல்றாரு, சைதன்ய மகா எத்தனையோ பேர் சங்கீர்த்தனம் பண்ணிருக்கலாம், தமிழ்நாட்டுல பண்ணிருக்கலாம், கேரளால பண்ணிருக்கலாம், எங்க பேராக்கல பண்ணிருக்கலாம், எங்க பண்ணிருக்கலாம். ஆனா சங்கீர்த்தனத்துக்கு தந்தை யாருனாக்கா சைதன்ய மகாபிரபுன்னு விருந்தாவனதாஸ் டாக்கூர் சொல்றாரு. ஆஜானுலம்பித் புஜ கனகாவதாத்தோ சங்கீர்த்தனைக்கு பித்தரோ கனகாய தாக்ஷோ விஸ்வம்பரோ துஜவதோ யுக தர்ம பாலோ வந்தே ஜெகத் பிரியக்கரோ கருணாவதாரம் டாக்கூர் சொல்றாரு. ஆஜானுலம்பித்த புஜ கனகாவதாத்தோ, கைகள்லாம் நீட்டாக இருக்குது. சங்கீர்த்தனைக்கு பித்தரோ கமலாய தாக்ஷோ, அவர் தான் சங்கீர்த்தனத்துக்கே அப்பா. ஏன்னா கமலாய தாக்ஷோ, கருணையான கண்களை உடையக்கூடியவர் சைதன்ய மகாபிரபு என்று உண்டாஸ்தாக சொல்றாரு. அவருடைய பேர் ஏன் அவர் அவ்வளவு கருணையா இருக்காரு பிரபு? உடனே நீங்க கேள்வி கேட்பீங்க, ஏன்னா விஸ்வம்பரோ துஜவரோ யுகதர்ம பாதோன்னு சொல்றாரு. அவர் விஸ்வம்பரன், உலகத்தையே காக்கக்கூடிய அவர் ஒருவர் தான். விஸ்வம்பரோ த்விஜவரோ, அவர் உலகத்தையே காக்கக்கூடிய ஒருவர். யுக தர்ம பாலோ, இந்த யுக தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாரு. வந்தே எல்லாம் சரி ப்ரோ, எல்லாம் சரி, எல்லாரும் நரசிம்மர் இருக்கிறாரு, ராமர் இருக்கிறாரு, வேற யார் இருக்கிறா? வராகர் இருக்கிறாரு. ஏன் நீங்க இவர் சொல்றீங்க அப்படின்னா, என்ன சொல்றாரு, அடுத்த வரையில் கடைசியா முடிக்கிறாரு, வந்தே கருணாவதாரோன்னு சொல்றாரு. வந்தே ஜெகத் பிரியகரோ கருணாவதாரோன்னு சொல்றாரு. எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டக்கூடிய ஒரு அவதாரம் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு. சோ களியோடைய தாக்கம் நம்மளுக்கு குறைவாக இருக்கணும்னாக்கா என்ன பண்ணணும்? நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். இது எப்படி பிரபு நம்பிக்கை இல்லைனாக்கா, இது யார் சொல்றா? பிரபுபாதர் சொல்றாரு. அப்போ பிரபுபாதர் மேல வாக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? பிரபுபா லீலாமர்த்தா பேசுறோம், பிரபுபாதர் இப்ப நம்ம என்ன சொன்னோமா, பிரபுபாதர் இப்படி சொன்னாரு பிரபு, பிரபுபாதர் இப்படி சொன்னாரு பிரபு, நம்ம இப்படியே கன்வர்ஸ் பண்ணலாம். ஆனா பிரபுபாதர் பாகவத பிற்பாட்டுல என்ன சொல்றாரு, கலியுகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் நாம சங்கீர்த்தனம். பரீட்சித் காலத்திலே அது செய்யப்பட்டது. ஆனா அதுக்கு தந்தை யாரு? விருந்தாவனதாஸ் யார் சொல்றாரு? சைதன்ய மகாபிரபு. சைதன்ய மகாபிரபு யாரு? ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய ராதா கிருஷ்ணன் அஹே அன்யா. யார் அவரு? ராதாவும் கிருஷ்ணரும் சேர்ந்த ஒரு அவதாரம். அப்ப கிருஷ்ணருக்கும் அவருக்கும் வித்தியாசமும் கிடையாது. அப்போ பிரபுபாதர் கிருஷ்ணர் சொன்னதை தான் சொல்றாரு. என்ன இந்த கலியுகத்துல ஒரே வழி நாம சங்கீர்த்தனம். எவ்வளவு நாமங்கள் இருக்கு, எது ப்ரூவ் பண்ணணும்? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்லித்தரேன்னாக்கா, சொல்லித்தரேன் இல்ல, என்ன ஷேர் பண்றேன்னாக்கா, கலியோடைய தாக்கம் எப்படி நம்ம குறைவாக இருந்து வாழ்க்கையை வாழ முடியும் என்று பிரபுபாதர் அவருடைய பிற்பாட்டுல எழுதுறதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, இன்னும் விஷ்ணு சக்கரவர்த்தி கமெண்ட்ரிக்கெல்லாம் நம்ம போகல. இதே நம்மளுக்கு போதும்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம். கருத்து இதுதான். விஷ்ணு சக்கர டாகூர் சொல்றாரு, ஜீவ கோஸ்வாமி சொல்றாரு, பலதேவ் வித்யாபூஷன், எல்லாமே நம்ம பார்க்கலாம். கருப்பொருள் இதுதான். என்னது? நாம சங்கீர்த்தனம். இது நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும்.
இந்த நாம சங்கீர்த்தனத்து மேல, முக்கியமா பகவானோட திருநாமத்து மேல முழு நம்பிக்கையை வச்சு நம்ம ஜபம் பண்ணோம்னாக்கா நம்ம என்ன சொல்ல மாட்டோம்? சாக்கு சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம வாழ்க்கை அந்த நாம ஜபம் அப்படியே சீர்படுத்தும். அதுக்காக நீங்க ஹெங்கர் பண்ண தேவையில்லை. நீங்க சின்சியரா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னாக்கா பகவான் நம்மளுக்கு கைட் பண்ணுவாரு. நாம சிந்தாமணி ராச சைத்தன்ய ரச விக்கிரகா பாக்குறோம். சோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது முதல். சோ கலியுகத்துல இருக்கக்கூடிய வரப்பிரசாதம் என்னது? மனசுல நீங்க என்ன நினைச்சாலே அது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். பிரபுபாதர் அதுல மூணா பிரிச்சு எழுதுறாரு. முதல்ல என்ன சொல்றாரு? என்ன சொன்னாரு? சங்கீர்த்தனம். ஓகே. ரெண்டாவது என்ன சொல்றாரு? புரோபாட்ல என்ன சொல்றாரு? யாராச்சும் எடுக்கிறீங்களான்னு பார்ப்போம். அதை சொல்லிட்டாரு. எவ்வளவு நீட்டு பொறுப்பட்டா? 2 பேஜா? 1 பேஜ் தான். எனிவே டைம் குறைவா இருக்கு. ரெண்டாவது பிரபுபா என்ன சொல்றாருனாக்கா ஸ்ரீமத் பாகவதம் இட்செல்ஃப்னு சொல்றாரு. ப்ரோபட் உரை எழுதுறாரு. அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்குறேன். ப்ரோபட் எழுதுறாரு. என்ன சொல்றாரு? In the beginning of Srimad Bhagavatam, it is also said that by recitation of Srimad இருக்கா bro? எங்கன்னு தெரியல எனக்கு. In the beginning of Srimad Bhagavatam, it is also said by the recitation of Srimad Bhagavatam, the Supreme Lord become at once arrested within one's heart. These are some of the great advantages of age of Kali. Parikshit Maharaj took advantage and did not think of any ill of Kali through his Vaishnavite cult. அப்ப முதல்ல நாம சங்கீர்த்தனம், ரெண்டாவது ஸ்ரீமத் பாகவதம். ஏன்னா எப்ப நம்ம ஸ்ரீமத் பாகவதை படிச்சு கேட்கிறோமோ பகவான் உடனடியாக ஒருவனுடைய இருதயத்துல என்ன பண்றாரு? arrested, right தானே? which line is there? இருக்கு, நீங்க பாத்துறீங்க. அத படிங்க பிரபு, அந்த டிரான்ஸ்லேஷனை பர்போட்ட. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செயல்களை பற்றி உரையாடுவதால் கலியுகத்தின் தீமைகளை எல்லாம் போக்கிக் கொள்ள முடியும் என்று வேதங்களிலும் கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தை படிப்பதால் ஒருவரது இதயத்தில் பரம புருஷர் உடனே கைப்பற்றப்படுகிறார் என்று பாகவதத்தின் துவக்கத்தில் கூறப்பட்டுள்ளது. இவையே கலியுகத்தில் உள்ள மிக சிறந்த நன்மைகளாகும். இவற்றை நன்கு பயன்படுத்தி கொண்டு பரீட்சித் மகாராஜன் கலியுகத்தை பற்றி இளைவாக நினைக்கவில்லை. கலியுகம் நம்ம இப்ப என்ன யுகத்துல வாழ்றோம்? கலியுகம் தப்பிக்கணும்னா பிரபு என்ன சொல்றாரு? முதல்ல என்ன சொல்றாரு? இருக்கா உங்ககிட்ட? இருக்கா? ரெண்டாவது என்ன சொல்றாரு? இருக்கா உங்ககிட்ட? இன்னும் என்ன வேணும்? இதுதான் பிரபுபாத் பிற்போட்ல இருந்து மட்டும்தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா நீங்க பிரபு நீங்க ரொம்ப உயர்ந்தா பேசுறீங்க. இல்ல, பிரபுபாதர் பிற்போட்ல இருக்கிறது நான் சொல்றேன். அந்த 1 பேஜ் பிற்போட்லயே பிரபுபாதர் விஷயம் சொல்றாரு. கலியுகத்துல இருந்து தப்பிக்கணும்னா 3 நல்ல குணங்கள் இருக்கு கலிக்குன்னு சொல்றாரு. முதல்ல நாம சங்கீர்த்தனமும் கையில வச்சிருக்கீங்க பாருங்க. நாம சங்கீர்த்தனா பகவான் கோஷ்டியா பாட்டு படிக்கிறது. இது நாம ஜபம் கையிலே வச்சுக்கிறோம். எத்தனை முடிச்சுன்னு இது பார்த்தா தெரியும். ஏன்னா இது சில பேர் தலைகீழ செய்வாங்க, சில பேர் முடிச்சிங்களா அப்புறம் முடிச்சுட்டா தலைகீழ் இருக்குனாக்கா நான் பின்னாடி செஞ்சிட்டோன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்களுடைய வசதிக்கு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. இதுவும் நம்ம கையிலேயே சுத்துறோம். எந்த ப்ரோக்ராம் போனாலும் கழுத்துல இருக்கும். இதுதான் நம்மளுக்கு ஆயுதம். ஆனா அது நம்மள கழுத்துல மாட்டிக்கிட்டு மட்டும் அதை ப்ரொடெக்ட் பண்ணாது. நம்மள துப்பாக்கி வச்சிருக்கீங்க, உங்களை ஒருத்தர் அட்டாக் பண்றான், துப்பாக்கி அப்படியே சொந்தமா போய் சுட்டுருமா? அதை இல்ல, பிரபுக்கு தெரியும் என்ன பண்ணும். அது நீங்க லோடு பண்ணி அது நீங்க நெத்தியில வச்சாதான் அவன் ஓடுவான். சும்மா துப்பாக்கி பாக்கெட் வச்சுக்கிட்டு நான் துப்பாக்கி வச்சுக்கிட்டு சுத்தினா இதுதான் அங்க நிலைமை. சும்மா ஹரே கிருஷ்ணால சேர்ந்துட்டோம்னாக்கா இது என்ன லியோஸ் லயன் கிளப்பா? இல்லையே, நம்ம பயிற்சி பண்றதுக்கு தான் பிரபுபாதர் சொல்லித்தராரு நம்மளுக்கு. ஒண்ணு. ரெண்டாவது ஸ்ரீமத் பாகவதம் எல்லா டிவோடிஸ்கிட்டையும் இந்த புக்கு இருக்கு. முக்காவாசி 90.95% பக்தர்கள் விட்டு இந்த புத்தகம் இருக்கு. படிச்சிட்டீங்களா பிரபு? நான் ரிட்டையர் ஆகி படிக்கிறேன் பிரபு முதல் வார்த்தை. ரெண்டாவது புரிய மாட்டேது பிரபு. இது நம்ம சொல்றவங்க நான் உண்மையிலேயே சொல்றதுன்னா அவங்க மட்டும் சொல்றேன். மூணாவது கஷ்டமாக இருக்கு பிரபு. ரைட்டா? நான் ஆன்லைன்லயே கேட்டுக்கிறேன் பிரபு. அதுவும் ஒரு கேட்டகரி. நல்ல விஷயம்.
ஆனா ஆன்லைன்ல நீங்க எப்படி கேட்பீங்கன்னு எப்படி, ஏன்னா கலியுகத்துடைய பிரச்சனைகளை தீர்றதுக்கு ஒரு முக்கியமான வழி ஸ்ரீமத் பாகவதம். அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை நீங்க எப்படி கேட்கணும்? முதல்ல ஆன்லைன்ல கேட்டாலும் நல்ல காஸ்டியூம் திலா கந்தி மேலாம் போட்டுக்கிட்டு ஸ்ரதையா நோட்ஸ் எடுத்து உட்காந்து கேட்கணும். அந்த மாதிரினா ஓகே, எல்லாரும் ஜூம் விளையாடுவாங்க, இவரு மட்டும் இருப்பாரு தூங்கி ஏஞ்சி பார்த்தாக்கா கிளாஸ் முடிஞ்சிருச்சா. அந்த மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா இது வந்து பெரிய வரப்பிரசாதம் ஸ்ரீமத் பாகவதம். அது நம்ம அப்ரிஷியேட் பண்றதுக்கு நம்ம முதல்ல கத்துக்கணும். சோ இது வந்து 2. 3வது பிரபுபாதர் வந்து அங்க சொல்றாரு, he knew perfectly well that in the age of Kali auspicious things produce good effects immediately, whereas inauspicious acts must actually perform. அப்ப நல்ல செயல்களை வந்து உடனடியாக உங்களுக்கு வந்து நீங்க நினைச்சாலே வந்து என்று ஆச்சாரியர்கள் எழுதுறாங்க. நான் நேரம் தான் சொல்றேன், நீங்க நினைச்சாலே வந்து உங்களுக்கு வந்து அந்த, அதனாலதான் வந்து என்ன சொல்றாங்க, நீங்க இந்த வாக்கியம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க கிருஷ்ணர்கிட்ட ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா கிருஷ்ணர் என்ன பண்றாரு, பல அடி எடுத்து நம்மளுது. இதுதான் அதுக்கு காரணம். ஏன்னா கலியுகத்துல பெரிய வரப்பிரசாதம் இது வந்து. ஆனா இப்ப நீங்க கெட்டது செய்யணும்னாக்கா கலியுகத்துல என்ன பிரச்சனைனாக்கா போய் குத்துனாதான் வந்து தண்டனை. இப்ப நீங்க எல்லாரும் என்ன ஏசலாம், அதான் பரவாயில்ல, ஆனா வந்து நீ அறையக்கூடாது, அது தப்பு, அது கலியுகம். ஆனா நல்ல விஷயம் அப்படி இல்லை, மனசுலயே நினைக்கலாம், ஐயோ பிரபு நான் வந்து என்னது இன்னைக்கு நான் வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன் போறேன் பிரபு நினைச்சாலே நல்ல விஷயம். அதற்காக அதையே சாக்கா வச்சும் பண்ணக்கூடாது, அதையும் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம டிவோட்டிஸ் வந்து நான் எங்க ஃபேக்டரியில வந்து நாங்க அப்ளிகேஷன் செஞ்சோம்னாக்கா அந்த அப்ளிகேஷனை மீறதுக்குன்னே சில பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு நீங்க எப்படிதான் செஞ்சாலும் அது எப்படி பயன்படுத்தக்கூடாதோ அப்படிதான் அவன் பயன்படுத்துவான். ஏன்னா அவன் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா நெகட்டிவா யோசிக்கிறோம், ஷார்ட்கட். நம்மளும் அதை இங்க செய்யக்கூடாது. இதுதான் வந்து இங்க பிரபுபாதர் வந்து அது 3வது டிரான்ஸ்லேஷன் பாக்குறோமே, என்னது நல்ல விஷயங்கள் நினைத்தாலே உங்களுக்கு வந்து அதை பலன் கொடுக்கும். டிரான்ஸ்லேஷன் கெட்ட விஷயம் வந்து நீங்க வந்து செய்யணும். இதை வந்து பலதேவ் வித்யாபூஷன் ரொம்ப அருமையா வந்து 2 வரியில வந்து விளக்குறாரு. என்ன சொல்றாரு, பரீட்சித் மகாராஜா கலியை தண்டிச்ச உடனே அவரை வந்து அவர் வந்து சாகடிக்கல. ஏன்னா பிகாஸ் பரீட்சித் மகாராஜா வந்து ஒரு சாரங்கன்னு என்ன போட்டிருக்காங்க பிரபுங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன் இந்த வேர்ஸ் தான் நினைக்கிறேன் 18.5 சாரங்க இவ சாரபுக் 2வது வரி சாரங்கா சாரங்கா அப்படின்னு வந்து இங்க போட்டிருக்காங்க. 7வது ஸ்லோகம் தானே, 7வது ஸ்லோகம் நானு வேஷ்டி கலீம் சம்ரா ஷாரங்கா இவ ஷாரபுக் என்ன போட்டிருக்காங்க, தேனியை போல் நடைமுறைக்கு ஏற்றதை செய்பவர். அப்ப பலதேவ வித்யாபூஷன் சொல்றாரு, பரீட்சித் யார் தெரியுமா உங்களுக்கு, தேனியை போல். அப்ப தேனியோட எக்ஸ்ட்ராக் என்னது, தேனு. அப்ப என்ன பண்றாரு, தேனியை போல் தேனை எடுக்கிறாரு. எப்படி, கலியில நல்ல விஷயமான இதை மட்டும் அவர் எடுக்கிறாரு, அதனால அவனை உயிரோட விடுறாரு என்பதை வந்து ஆச்சாரியர் வந்து இங்க ஒரே எழுதுறாரு. auspicious act like worshipping the Lord. பலதேவ வித்யாபூஷன் சொல்றாரு, நீங்க இந்த கலியுகத்துல பகவானை நல்ல வழியா நீங்க வந்து அவர் வழிபாடு செய்யலாம், எல்லாமே நல்லதுதான். ஆனா உடனடியாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் வரணும்னா சொல்றாரு, இன் கலி auspicious act like worship of the Lord predominated by kirtan quickly yield result and no other action like austerity and yoga do not give result. அப்ப என்ன சொல்றாரு, இந்த கலியுகத்துல பகவானுக்கு செய்யக்கூடிய அந்த காரியங்கள் நாம சங்கீர்த்தனத்தின் துணையாக செய்யும் பொழுது அது வந்து உங்களுக்கு வந்து உடனடியாக
நல்ல பலனை கொடுக்குது என்பதை வந்து அங்க ஆச்சாரியர் வந்து சொல்றாரு. ரொம்ப எட்டரையாச்சு, இன்னும் 7 ஸ்லோகம் தான் பார்த்துருக்கோம். இப்போ எட்டாவது ஸ்லோகம் ப்ரோ டிரான்ஸ்லேஷன். குறைந்த அறிவுடையவர்கள் கலிபூஷனை மிகவும் சக்தி வாய்ந்தவனாக உணரக்கூடும். ஆனால் உடனடக்கம் உள்ளவர்கள் அஞ்சுவதற்கு இதில் ஒன்றுமில்லை என்று பரிஷித்து மகாராஜன் கருதினார். புலியை போல் சக்தி வாய்ந்தவராக இருந்த அரசர் முட்டாள்களையும் அஜாக்கிரதையாக இருந்தவர்களையும் கவனித்துக் கொண்டார். அப்போ இங்க பிரபுபாதங்க சொல்றாரு, less intelligent men might find personality Kali to be very powerful. அறிவு குறைவா இருக்கும் என்ன நினைக்கிறான், பிரபு கலியுகம் பிரபுன்னு நினைக்கிறான். அப்ப நம்மளுடைய தட்டை நம்மளே போட்டு பாத்துக்கலாம். இப்ப எல்லாம் கலியுகம் பிரபுனாக்கா பிரபுபாதர் எங்க சொல்றாரு, less intelligent man might find, இது வந்து டிவோட்டிஸ் உடைய கிளாஸ். ஸோ அதனாலதான் வந்து நம்ம ஆச்சாரியோடைய கருத்தை வந்து நம்ம சொல்றோம். இது நம்ம பொதுமக்கள் கிட்ட நம்ம போய் இப்படி நம்ம பேசுறது கொஞ்சம் கஷ்டம். நீங்க எல்லாரும் 9 வருஷமா பயிற்சி பண்றதுனாலதான் நான் அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறேன், நீங்க புரிஞ்சுக்கங்க. ஓகே, சொல்றாரு, less intelligent man might find personality Kali to be very powerful. அப்ப அறிவு குறைவுனா என்ன அறிவு குறைவு? என்ன அறிவு குறைவு? ஆன்மீக அறிவு, பகவான் மீது ஸ்ரதை. அவங்க குறைவா இருக்கும் பொழுது என்ன நினைக்கிறாங்க, Kali very powerful, but that those who are self control would have nothing to fear. ஆனா பகவானுடைய பக்தர்கள் பயமே இல்லை. பிரபுபாதருக்கு பயம் இருந்துச்ச, கலியை பார்த்து உலகத்தையே மாத்தினாரு பிரபுபாதர். பிரபுபாதர் சொல்லியிருக்காரா மங்களாரதி திஸ் இஸ் கலியுகம் சொல்லியிருக்காரா? இல்லையே, எல்லாத்தையும் பிரபுபாதர் மாத்துறாரு போயிட்டு. ஏன்னா they do not fear, they are self control. The king was powerful as a tiger, took care of the foolish careless person. அப்ப பரீட்சித் மகாராஜா ஒரு டைகர்னா புலியை போல இந்த பிரஜைகளை வந்து பாதுகாக்கிறார் என்பது நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப நம்மளுக்கு வந்து என்ன சந்தேகம் வரும்னாக்கா, வித்யாபூஷன் சொல்றாருனாக்கா நம்மளுக்கு சந்தேகம் வரலாம். களி வந்து நீங்க சொல்றீங்க களிக்கு 5 இடம் கொடுத்துட்டாரு, அந்த 5 இடத்துலயும் வந்து அவன் யாருமே வந்து தாக்கலையா, யாருமே வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணலையான்னு வந்து நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஆச்சாரிய ஒரே எழுதுறாரு, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பிகாஸ் கலி ஃபியர் தோஸ் ஹூ வர் டிசர்னிங் இன் நேச்சர். யாரெல்லாம் ஆன்மீக பாதையில கிருஷ்ண பக்தர்களாக இருக்கிறாங்களோ களி அவனை பார்த்து ஃபியர் பயப்படுறான்னு சொல்றாரு. நீங்க களியை பார்த்து பயப்படண்டா, களி நம்மள இல்ல என்னெல்லாம் நம்ம சொல்லிக்க முடியாது. பிரபுபாதரை பார்த்து களி பயப்படுவாரு, பிரபுபாதர் களியை பார்த்து பயந்தாரான்னு கேட்டா இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதோட சாரம் என்ன? இப்ப என்ன சாரம்? கிருஷ்ண பக்தி அவ்வளோ வசதியானது. அந்த கிருஷ்ண பக்தி எல்லாருக்கும் கிடைக்காது. கிடைச்சி கோட்டை விட்டுட்டுமா, அதை விட்டு அப்புறாணி யாருமே உலகத்துல கிடையாது. சோ இந்த கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றது கலியுகத்து ரொம்ப கஷ்டமானு கேட்டா பிரபுபாதர் என்ன சொல்றாரு? 3 விஷயம் தான் சொல்றாரு. நாம சங்கீர்த்தனம், ஸ்ரீமத் பாகவதம், நல்ல விஷயத்தை நினைத்தாலே போதும் என்று பிரபுபாதர் சொல்றாரு. இதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்து 8வது 9வது. ஓகே, நீங்க படிக்கலாம். முனிவர்களே, நீங்கள் என்னிடமிருந்து கேட்டது போலவே புண்ணியவனான பரிஷித்து மகாராஜனின் சரித்திரத்துடன் தொடர்புடைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கதைகளை பற்றி கிட்டத்தட்ட அனைத்துமே இப்பொழுது நான் விவரித்துள்ளேன். அப்ப சுத்த கோஸ்வாமி முதல் 8 ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? பரீட்சையுடைய அப்பியரன்ஸ், பரீட்சையுடைய வாழ்க்கை, பரீட்சையோட மறைவு, பரீட்சித் கலியுகத்துல எப்படி என்ன பண்ணாரு களி, இதெல்லாம் சொல்றாரு. ஏன்னா முன்னாடி அத்தியாயத்துல சௌனகாதி ரிஷிகள் என்ன கேக்குறாங்க? களிய ஏன் வந்து பரீட்சித் மகாராஜா சாகடிக்கல? அந்த பூலையும் காவையும் அவ்வளவு துன்பப்படுத்தி இருக்கிறான், ஏன் சாகடிக்கல? இது கிருஷ்ணரோட சம்பந்தப்பட்டு இருந்தால் மட்டும் எனக்கு சொல்லுங்கன்னு சௌனகாதி ரிஷிகள் சொல்றாங்க. ரைட்டா? அப்ப இங்க சூத்த கோஸ்வாமி அதை வந்து கிளாரிஃபை பண்றாரு. இது எல்லாமே வந்து கிருஷ்ணருடைய சம்பந்தம் இருக்குது. ஏன்னா களி யாரை தாக்க மாட்டான்? கிருஷ்ணன் பக்தி பயிற்சி பண்ணக்கூடியவர்களை வந்து
அவன் நெருங்க மாட்டான். அதுக்காக நம்ம காம்ப்ளிசனாவும் இருக்கக்கூடாது. கிருஷ்ண பக்தர் கழி வரமாட்டான்னு நம்ம நினைக்க கூடாது. அந்த புலி மாதிரி லவான்னு கவிட்டு போயிடுறோம். நம்ம கிட்ட முக்கியமாக இருக்கக்கூடியது ஒண்ணு, என்னது? பணிவு. நான் பக்தரே இல்ல பிரபு, நான் சைதன்ய மகாபிரபு அதுதான் சொல்றாரு. கோபி பிரதுருபத கமலையோ தாச 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 அனுதாசன்னு சொல்றாரு. நம்ம சேவகனுடைய சேவகன், பிரபுபாத தாசனுடைய தாசன். இதுதான் நம்ம வளர்த்துக்கணும். ஓகே, இது 9வது ஸ்லோகம். அப்ப என்ன சொல்றாரு சூத கோஸ்வாமி? இது வரைக்கும் நீங்க கேட்டதை எல்லாம் நான் பரிஷித்துடைய சம்பந்தமாக நான் சொல்லிட்டேன். அப்ப பிரபுபாத சொல்றாரு, இந்த புறப்பாட்டுல சொல்றாரு, பகவானுடைய கதைகளுக்கும் பக்தர்களுடைய கதைகளுக்கும் வித்தியாசம் கிடையாது. பகவான் கதை கேட்கறதுனால நீங்க தூய்மை அடைவீங்க. பகவான் பக்தர்கள் கதையை கேட்கறதுனாலையும் நீங்க தூய்மை அடைவீங்க. ரைட்டா? அப்ப என்ன கேள்வி இருக்கு அதுல? ஏன் நம்ம தூய்மை அடையல? ஸ்ரத்தையோட பொறாமை இல்லாமல் கேட்கணும். பிரபுபாதர் மேல நம்ம பொறாமப்படலாமா? நம்ம குரு மகாராஜோட என்ன ப்ரோ ஒரு சிக்கா கழுது உங்க சிக்காவை கட்டத்துல நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கா நம்மளுக்கு அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. நம்ம திருப்பியும் பறந்துகிட்டே இருக்க வேண்டியதான். அதான் பிரபா சொல்றாரு, a devotee of the Lord regards both activities of the Lord and his pure devotee equal. பிரபா சொல்றாரு, பக்தரும் பகவானும் பாகவத செயல்கள் எல்லாமே சமமாக தான் என்று பிரபுபாதம் பர்பாட் சொல்றாரு. 10வது, வாழ்வில் முழு பூரணத்துவத்தை அடைய விரும்புவர்கள் அற்புதமாக செயல்படுபவரான பரமபுருஷரின் திவ்யமான செயல்கள் மற்றும் குணங்களை ஆகியவற்றுடன் தொடர்புடைய எல்லா விஷயங்களையும் அடக்கத்துடன் கேட்க வேண்டும். அதே சொன்ன எப்படி கேட்கணும்னு நம்ம கேட்கணும். எப்படின்னாக்கா அடக்கத்துடன். Such transcendental glorified activities of Lord are prescribed remedies. பாருங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இறப்பு, பிறப்பு, மூப்பு, நோயிலிருந்து ஒரு மருந்து வேணும் உங்களுக்கு. ரைட்டா? அந்த purport சொல்றாரு, glorified activities of Lord Krishna are the prescribed remedy for counteracting the process of birth, death, old age and disease, which are considered to be material reward for the conditioned being. பகவானுடைய கதையை ஸ்ரதையா கேட்கிறதே நம்மளுக்கு இதை கவுண்டராக்ட் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்று பிரபுபாதர் அங்க பிற்பாட்டுல சொல்றாரு. அடுத்து 11ல இருந்து 15வது ஸ்லோகம். இப்ப என்ன பண்றாங்க? முதல்ல யார் பேசுனா? சூத கோஸ்வாமி. இது வரைக்கும் சூத கோஸ்வாமி பேசிட்டு வராரு. பரிஷித் பேசிட்டாரு, கலி பேசிட்டான். அப்ப சூத கோஸ்வாமி என்ன சொல்றாரு? நீங்க கேட்டதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அப்ப யாருகிட்ட சொல்றாரு? சவணகாதி ரிஷிகள் சொல்றாரு. இப்ப இந்த சவணகாதி ரிஷிகள் இதற்கு என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம 11வது ஸ்லோகத்துல இருந்து 15வது ஸ்லோகத்து வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகே, 11வது ஸ்லோகம் படிங்க பிரபு. அப்ப ஸ்லோகம் சம்ஸ்கிருதம் படிக்கிறேன். ரிஷயச்சு சூத ஜீவ சம சௌமியா சாஸ்வதே விஷதம் யஷா யஸ்வம் சம்சசி கிருஷ்ணஸ்ய மர்த்தியானம் அமிர்தம் நியாத். நல்லோரான முனிவர்கள் கூறினர், சூத கோஸ்வாமியே, பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செயல்களை பற்றி தாங்கள் மிக நன்றாக பேசுகிறீர்கள். எனவே தாங்கள் பல்லாண்டுகள் வாழ வாழ்த்துகின்றோம். எங்களை போன்ற மடியக்கூடிய ஜீவன்களுக்கு இது அமுதத்தை போலவே உள்ளது. நம்ம இப்படிதான் பாகவதம் கேட்கணும். எப்பேற்பட்ட ஜீவர்கள்? பிரபு சொல்றாரு, மடிய அப்படின்னா எப்ப வேணாலும் டிக்கெட் வாங்கிக்கலாம். நம்ம பாகவதம் இப்படிதான் கேட்கணும். அப்போ சவணகாதி ரிஷிகள் அங்க இப்ப என்ன பண்றாங்க? சூத கோஸ்வாமி என்ன பண்றாங்க? குளோரிஃபை பண்றாங்க. சூத்த ஜீவ சமா சௌமியா சாஸ்வதி விஷதாம் நிஷா எஷ்டம் சம்சஸ்ய கிருஷ்ணஸ்ய மர்த்தியானம் அமிர்தம் நிஹா. நீங்க ரொம்ப நல்லா கதை சொல்றீங்க அப்படி நம்ம கிட்ட சொன்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மள பேசுறீங்க ஆனா உள்ளுக்குள்ள இன்னும் அதிகமா சொல்லுவோம். ஆனா சூத்த கோஸ்வாமி என்ன நினைப்பாருன்னு 15வது ஸ்லோகத்துக்கு மேல நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஏன்னா சூத்த கோஸ்வாமி
அவர் வந்து பிரதிலோமா, அவர் வந்து மிக்ஸ்ட் காஸ்ட்ல வந்து பிறப்பாரு. அவர் வந்து பிராமணர், பிராமண குலம் கிடையாது. அவங்க அம்மா வந்து பிராமணர், அவங்க வந்து மிக்ஸ் கிளாஸ்ல பிறக்கிறதுனால அவருடைய தாழ்ந்த பிறப்பினே வந்து அவரை வந்து அவர் கருதிக்கிறாரு. அப்பேற்பட்டவரை வந்து சௌனகாதி ரிஷிகள் வந்து புகழ்றாங்க. நீங்க வந்து பார்க்கணும். ஓகே, அடுத்து 12வது ஸ்லோகம் 18 பிரபு 18:12 டிரான்ஸ்லேஷன். எங்களுடைய செயலில் பல குறைகள் இருப்பதால் அதன் பலனை பற்றிய நிச்சயம் இல்லாமலேயே பல நோக்கு கர்மமாகிய இந்த யாகத்தியை இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். எங்களது உடல்கள் புகையால் கருமை அடைந்துள்ளன. ஆனால் தாங்கள் விநியோகிக்கும் பரமபுருஷராகிய கோவிந்தனுடைய தாமரை பாதங்களின் அமுதத்தினால் உண்மையாகவே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அப்ப முனிவர்கள்லாம் வந்து யாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதான் சிச்சுவேஷன் ஆக்சுவலி. அங்க என்னத்துக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் யாகம் பண்றாங்க. அப்ப இவர் வராரு, இவங்க பாகவதம் கேட்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நாங்க யாகம் பண்றதுனால என்ன மிஞ்சிச்சுனாக்கா உடம்பு கருப்பா போச்சு புகையினால, இன்னொன்னு அதனுடைய பலன் முழுசா கிடைக்குமானே எங்களுக்கு தெரியலன்னு சொல்றாரு. அப்ப கலியுகத்துல இந்த மாதிரி விஷயங்களை விட பகவானுடைய குணங்களை நாம சங்கீர்த்தனம் பண்றதுதான் உத்தமம் என்று யார் சொல்றா? ரிஷிகளே வந்து அங்க சர்டிபிகேஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அவர் பாடிஸ் பிகம் பிளாக். யாகம் பண்ணும் பொழுது அந்த புகைனால உடம்பு கருப்பா போச்சு. ஆனா உங்ககிட்ட இருந்து உட்காந்து கேட்கிறோம் இல்லையா கதை, இது போல ருசி அதுல கிடையாது அப்படின்றது வந்து இங்க வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா இங்க வந்து நிறைய கருத்துக்களையும் வந்து ஆச்சாரியர் சொல்றாங்க. பிரபுபாதர் வந்து அந்த பிற்பாட்டுல சொல்றாரு, Sutta Goswami was narrating the transcendental activities of the Lord before the congregation sages, and they are actually perceiving the result of hearing these transcendental activities. One can feel this practically as one can see the result of eating food. இப்ப யாகம் செய்யறதுனால அதனுடைய பலனை உடனடியாக பார்க்க முடியாது. ஆனா பகவானுடைய கதைகளை கேட்கறதுனால அதனுடைய பலனை உடனடியாக பார்க்க முடியும். எப்படி பிரபு உதாரணம் கொடுக்கிறாரு, அப்புறம் போல பசியாது சாப்பிட்டீங்கன்னாக்கா வயிறு நிறைஞ்சிடும். அதே போல பகவானுடைய கதைகளை கேட்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு திருப்தியை கொடுக்கும். அது நீங்க வந்து புரிந்து கொள்ளலாம். அப்போ இது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், பாகவதம் கேட்கறதுனால உங்களுக்கு வந்து நிச்சயமான ஒரு கன்க்ளூஷன், நிச்சயமான ஒரு இலக்கை வந்து பாகவதம் கொடுக்குது. என்னது? கிருஷ்ணரை உங்களுடைய தாமரை இருதயத்துல கைது பண்ணக்கூடிய வாய்ப்பு ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறதுனால கேட்கறதுனால நடக்கும் என்றது சூத கோஸ்வாமி சொல்றாரு. பிரபுபாதர் விளக்குறாரு அதை. ரைட்டா? என்ன சொல்றாங்கன்னாக்கா, யாரெல்லாம் பாகவதம் படிக்கிறாங்களோ கேட்கிறாங்களோ அவங்க எல்லாம், யாரெல்லாம் பாகவதத்தை பற்று வளர்த்துக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பகவானுடைய லோட்டஸ் ஃபீட்டை அவங்களுடைய they can arrest the lotus feet of the supreme lord in their heart னு சொல்றாங்க. அப்போ பாகவத ஸ்ரதையா நம்ம கேட்கறதுனால என்ன ஆகுது, அந்த பகவானுடைய தாமரை திருவடி வந்து நம்மளுடைய இருதயத்துல வந்து கைது பண்ணப்பட்டது. ஆனா பகவானுடைய தாமரை திருவடி கைது பண்ணோம்னாக்கா ரொம்ப கஷ்டமாச்சு பிரபு. யாகெல்லாம் பண்ணணும், சோப்பா இருக்கிறோம், கருப்பாகணும், ரொம்ப நேரம் உட்காந்தா ஏசணும். இல்ல, பாகவதம் கேட்டாலே போதும். ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். ஆனா அதனுடைய பலன் என்னது? கிருஷ்ணனுடைய திருப்பாதங்களை உங்களுடைய இருதயத்தில் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அரெஸ்ட் பண்ணிட்டு திறந்து விட்டுறக்கூடாது. ஓகே கிருஷ்ணா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஒரு வாட்டி கிருஷ்ணர் ரியலைஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னாக்கா அப்படியே நீங்க வந்து எப்படி பிரகலாத் மகாராஜ் வந்து மேல கீழே உருளும் போது அவருடைய இருதயத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. அங்க யார் இருக்கிறா? அந்தர்யாமியாக பகவான் இருக்கிறாரு. கிருஷ்ணா இந்த வாரம் இன்னைக்கு 24 பாகவதாஸ் முடிஞ்சிருச்சு, நீ போயிரு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இல்லை வராத, அதோட 7ஆம் தேதி வா கிருஷ்ணான்னு. கிருஷ்ணன் டீல்லாம் போடாதீங்க. இப்ப நீங்க பாகவதம் ஸ்ரதையா கேட்கறதுனால, இது வந்து பிரபுபாதருடைய வாக்கியம், ஸ்ரதையா நீங்க கேட்கறதுனால கிருஷ்ணனுடைய தாமரை திருவடிகளை உங்களால அரெஸ்ட் பண்ணி இருக்க முடியும். அப்போ இந்த சௌனகாதி ரிஷிகள் எவ்வளோ யாகங்கள் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ முனிவர்களை பார்த்திருக்கிறாங்க, எவ்வளோ தேவர்களை பார்த்திருக்கிறாங்க. அங்கெல்லாம் அவர்கள் காணாத ருசியா? உண்மைதானே?
இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கோம். இப்ப நம்மளோட ஒரு பெரிய நிலையில நம்ம பிரதமர் மந்திரி வந்துட்டாருன்னு வச்சுக்கோமே, இந்த சென்ட்ரல் திடீர்னு வந்துட்டாருனாக்கா நம்ம என்ன போய் சொல்லுவோம், நான் பிரதமரை பார்த்துட்டேன், ரைட் தானே? அவன் பிரதமர் பார்க்காதவங்ககிட்ட நீங்க இப்ப சொன்னீங்கன்னாக்கா ஓகே. அகவும் பார்த்தவங்ககிட்ட போயிட்டு நான் பிரதமரை பார்த்துட்டேன்னு சொன்னாக்கா எப்படி இருக்கும்? அவன் ரொம்ப அப்ப பலதேவ வித்யாபதி சொல்றாரு, இவங்க கேட்கக்கூடிய இந்த கதை என்ன ஆச்சுனாக்கா, யாகம் செஞ்சிட்டு இருக்க முனிவர்களுக்கு ஒரு போதை வந்துருச்சான். யாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய முனிவர்களுக்கு ஒரு போதை. ஏன்னா அந்த போதை என்னன்னாக்கா, இட் இஸ் இன்டாக்சிகேட்டிங். மது ஆஷவம் சொல்றது அப்படின்னாக்கா, மதுனாக்கா மது ஆசவம்னாக்கா ரொம்ப மயக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேன். அப்படின்னா இந்த ரிஷிமார்கள் தேன் எங்க பார்த்தாலும் கிடைக்கும் பிரபு. இப்ப நீங்க தேனை பத்தி ஏன் இது எல்லாரும் காரணம் இருக்கு, ஏன் அவங்க எடுக்கிறாங்கன்ட்டு. இப்ப தேன் இருக்குனாக்கா, தேன் எங்க இருக்கு? பசாரமாலாமல தேன் இருக்கு, 99ல தேன் இருக்கு, 2 வடி கடையில தேன் இருக்கு. ஆனா பலதேவ வித்யாபதி சொல்றாரு, இந்த தேனோட ருசியை இதற்கு முன்னாடி அவர்கள் அனுபவித்ததே இல்லை. அதனால அவங்க இது ரொம்ப ஆர்வமாக கேட்கிறாங்கன்னு சொல்றாரு. சோ இதற்கு முன்னாடி இந்த தேன்லாம் என்னது? அந்த பயஸ் ஆக்டிவிட்டிஸ். இது வரைக்கும் கேட்காத தேன் என்னது? கிருஷ்ண கதா. சௌனகாதி ரிஷிகளே அது மயக்குதுனாக்கா நீங்க நினைச்சு பார்க்கணும் கிருஷ்ணனுடைய அந்த லீலா குணா ஸ்மரணம் எப்படி இருக்குன்ட்டு. இட் இஸ் பியாண்ட் அவர் இமேஜினேஷன். ஆக்சுவலி நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. அவங்க எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சவங்க பிரபு. யாகம் செஞ்சிட்டு இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, யாகம் செஞ்சு கருத்து போய் அதனால பலன் வருமானு கூட தெரியல. ஆனா நீங்க சொல்றது பெர்ஃபெக்டா இருக்குன்னு சூத்த கோஸ்வாமி கிட்ட அவங்க சொல்றாங்க. இதுதான் பகவானுடைய லீலையோடைய பெருமை. ஜீவ கோஸ்வாமி பக்தி சந்தர்பால ஒரு பக்கம் உரை எழுதுறாரு. 13வது. இப்ப என்ன கேள்வினா, ஏன் அவ்வளவு சக்தி கொடுக்குது? நிறைய பேர் கிருஷ்ண கதைக்கு பேசுறாங்க, நிறைய பேர் கேட்கிறாங்க. ஏன் இந்த சபையில மட்டும் இவங்க இப்படி பேசுறாங்க? ஏன் நம்மளுக்கெல்லாம் அது வர மாட்டுது? நம்மளும் பாக்குறோம் பிரபு. ஸ்ரீமத் பாகவதம் இந்தியாவுக்கு போனீங்கன்னா கிரி ட்ரேடிங் ஒரு கடை இருக்கும், என்னென்னமோ ஒரே வச்சிருப்பான் அவன். அவங்களுக்குலாம் ஏன் இந்த கிருஷ்ணனுடைய இந்த தேனோட ருசி அவங்களாம் ஏன் உணர முடியல? இந்த ஸ்லோகத்துல அது சொல்லப்படுகிறது. படிங்க பிரபு. டிரான்ஸ்லேஷன். பகவத் பக்தருடன் கொள்ளும் கணநேர தொடர்பின் மதிப்பை ஸ்வர்கலோகங்களை அடையவுடனே அல்லது பௌதிகத்திலிருந்து முக்தி அடைந்தவுடனேயே கூட ஒப்பிட முடியாது. எனவே இறக்கப் போகும் மக்களுக்குரியதான பௌதீக செழுமை என்னும் உலகாயத நன்மைகளை பற்றி சொல்ல என்ன இருக்கிறது? ஏன் அவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு நல்லா புரியுது? ஏன்? என்ன காரணம்? பக்தருடன் கொள்ளும் பவர் ஆஃப் அசோசியேஷன். எல்லாரும் பாகவதம் எழுதலாம், எல்லாரும் ஸ்ரீராமாயணம் எழுதலாம், அவங்களுக்கு எல்லாம் இந்த தேனுடைய டேஸ்ட் கிடைக்காது. அப்போ அந்த கூட்டம் எப்பேற்பட்ட கூட்டம்? பாகவத கூட்டம். அது பகவானுடைய கதைகளை கேட்கக்கூடிய கூட்டம். அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு, இங்க டிரான்ஸ்லேஷன் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, a movement association with devotees of the Lord cannot be even compared. பகவானுடைய தூய பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு துளி சங்கமம் கூட வேற எது கூடயுமே நீங்க ஒப்பிட முடியாது என்று பிரபுபாதர் டிரான்ஸ்லேஷன் சொல்றாரு. இது யார் சொல்றா? ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அதான் சொல்றாரு. சாது சங்க சர்வ சாஸ்திரகா லவ மாத்திர சாது சங்க சர்வ சித்திவாய். சர்வ சாது சங்க சர்வ சாஸ்திரத்துடைய சாரம் என்னன்னாக்கா சாது சங்கம். லவ மாத்திரனாக்கா இதான் ஒன் மூமெண்ட், கன நேரம். சர்வ சித்தி ஹாய். சர்வ சித்தினாக்கா எல்லாம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் என்றதை இங்க பார்க்கலாம். அப்போ நம்ம இப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்? பாகவதம் கேட்கிறாங்க, தேனை குடிக்கிறாங்க. அந்த தேனை ஏன் குடிக்கிறாங்க? பியோர் டிவோட்டியோடைய அசோசியேஷன். அந்த டிவோட்டி யாரு? சூத்த கோஸ்வாமி. ஏன்னா அவர் தானே அவர் தலைமை தாங்குறாரு. இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, நீங்க பாத்திரலாம். சொல்றாரு பாருங்க. பலதேவ வித்யாபதி சொல்றாரு,
we cannot imagine சொல்றாரு. பக்தருடைய ஒரு துளி சங்கமம் கற்பனை கூட பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. வலது வித்யாபூஷன் விஷ்ணு சக்கர டாக்கூருடைய சீரர் தத்துவவாதி அவர் சொல்றாரு. அவருடைய வாழ்க்கை முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா பெரிய தத்துவவாதி. அவர் வந்து வரண்டு தத்துவத்தை புரிந்து கொள்ள வலது வித்யாபூஷன் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு, நோ ஒன், இது நல்லா எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு, நோ ஒன் கம்பேர்ஸ் வாட்டர் ஆர் பட்டர் மில்க். தண்ணியையும் பட்டர் மில்க்னா மோரா, தண்ணீரையும் மோரையும் நோ ஒன் கம்பேர்ஸ் டு ஸ்வீட் ட்ரிங்க் மிக்ஸ் வித் கேம்பர் பேப்பர் அண்ட் கார்டமன் சொல்றாரு. ஒரு இனிப்பான தண்ணியில பச்சை கற்பூரம், மிளகு, அப்புறம் கார்டமம்னாக்கா ஏலக்காய், இதுல இருக்கக்கூடிய ருசி தண்ணியிலையும் வெறும் மோர்லையும் வந்து கிடையாது. நம்மளுக்கு இதெல்லாம் அப்கோர்ஸ் இப்ப தெரியாது. நம்ம எல்லாம் சீராப்பு ஜூஸ் பிஸ்லாம் வந்து குடிச்சிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா புரியாது. பட் ஆச்சாரியர் வந்து அந்த அனுபவத்திலிருந்து வெளியாக்குறாரு. நடைமுறையில் எப்படி நம்ம அனுபவிக்கிறோம், இனிப்பான தண்ணி கொடுக்குறாரு, ஒருத்தர் பச்சை தண்ணி கொடுக்குறாரு, உங்களுக்கு எது கிடைக்கும்? இனிப்பான தண்ணி. அதுதான் இந்த பக்தருடைய சங்கம். அப்போ தட் பீங் சோ, இன்னொரு கருத்து என்ன சொல்றாருனாக்கா, இன் திஸ் வேர்ல்ட் if bhakti were impossible from even a practical association devotee, who are the cause of the bhakti? அப்போ இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுக்கக்கூடியது வந்து எது? பக்தி. ஆனா அந்த பக்தி வந்து எப்படி நம்மளுக்கு கிடைக்குதுனாக்கா இந்த தூய பக்தர்களுடைய சங்கமத்தினால. அது வந்து கஷ்டமான விஷயம்தான். அது உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும். எப்படின்னாக்கா பகவானுடைய பக்தர்களுடைய சம்பந்தத்தின் ரீதியாக. ஜீவ கோஸ்வாமி சொல்றாரு, it is impossible for us to compare devotee association with swarga liberation. What to speak of equating it சொல்றாரு. சொர்க்கலோகத்தை அடைவதும் சரி, லிபரேஷன் அடைவதும் சரி, இதற்கு அப்பா அது கூட நீங்க வந்து கம்பேர், ஈக்குவேட்டினா கம்பேர் கூட பண்ண முடியாது வந்து ஜீவ கோஸ்வாமி சொல்றாரு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, இந்த சிஸ்டம் தான் வந்து ஸ்ரீ பிரபுபாதர் உருவாக்குறாரு. இஸ்கான்ல என்ன பண்றது, காத்தால டிவோட்டி அசோசியேஷன்ல பசியாராததுக்கு முன்ன உட்காந்து ஸ்ரீமத் பாகவதத்தை ஸ்ரதையா கேட்கணும். இந்த சிஸ்டம் உருவாக்குறது எங்க இருந்து வருதுலாம்? பாகவதம் பிரபுபாதர் உருவாக்குற. அடுத்து 14வது ஸ்லோகம். பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே கோவிந்தன் மிக சிறந்த ஜீவராசிகளுக்கும் தனிப்பட்ட புகலிடமாக விளங்குகின்றார். அவரது திவ்யமான இயற்கை குணங்களை சிவபெருமானையும் பிரம்மதேவரையும் போன்ற யோக சக்திகளின் தலைவர்களாலும் கூட அளவிட முடியாது. அமுதத்தை ரசத்தை சுவைப்பதில் கை தேர்ந்த ஒருவரால் அவரை பற்றி செய்திகளை கேட்டு எப்பொழுதாவது முழுமையாக திருப்தி அடைய முடியுமா? ஓகே, இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்போம்னாக்கா, என்ன பிரபு 9 மணி ஆச்ச, போர் அடிக்குது பிரபு. அப்ப முனிவர்களுக்கு போர் அடிச்சுச்சா இல்லையா? அதுக்குதான் பதிலுங்க, நாட் சேட்டியேட்டட். அதான் நினைக்கிறேன். என்ன சொல்றாங்கன்னாக்கா, exclusive shelter of me, can anyone who is expert even be fully satiated. இது வந்து உங்களுக்கு வந்து சலிச்சு போற ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா இந்த தேன் வேற எங்கேயுமே இல்லை. அதுவும் அந்த தேன் எங்க இருந்து வருது? ஒரு மகா பாகவதர் வாயிலிருந்து வருது. அதனால இது நீங்க கேட்கறதுனால உங்களுக்கு வந்து திகட்டவே திகட்டாது. ஆரா அமுதே அடியேன் உடலம் ஆழ்வார் எடுக்கிறார் இல்லையா? ஆரா அமுதே அடியேன் உடலம் நென்பால் அன்பாயே நீராய் அரைந்து கரையை உருக்குகின்ற நெடுமாலேன்னு சொல்றாரு. நம்மாழ்வார் சொல்றாரு. பகவானுடைய கதை என்ன பண்ணுதா, நீராய் ஒரு கடல் போல வந்து அரைத்து உருக்குதான் நம்மள இல்ல அவர உருக்குகின்ற நெருமாடே சேரால் சென்னர் கோலம் திருக்குடந்தை. திருக்குடந்தை இருக்கக்கூடிய பகவானை பத்தி யாரும் படிக்கிறாங்க. இதுதான் வந்து இங்க பிரபா சொல்றாரு. பிரபா முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு, there is no end to such transcendental discourses. இந்த மாதிரி ஆன்மீக டிஸ்கோர்சஸ்க்கு வந்து முடிவே இல்லை. இன் mundane affair there is law of situation. இந்த பௌதிகமான விஷயத்துல செட்டிவேஷன்னாக்கா வந்து சலிச்சு போறது வந்து இருக்கலாம். ஆனா இங்க வந்து அது அப்படி கிடையாது. The Lord is transcendent and his attributes are transcendental. Such discourse increase the receptive mood of the purified audience.
நம்மளுக்கு ஏன் அது கேட்க மாட்டுது? பிரபா சொல்றாரு, such discourse increase the receptive mood of the purified audience சொல்றாரு. purified audience அவங்களுக்கு ஏன் சலிக்கலனாக்கா அவங்க purified audience. நம்மளுக்கு ஏன் சலிச்சு போகுதுனாக்கா நம்ம பியூரிஃபைக்ஷன் அடையறதுக்கு முயற்சி பண்ற ஆடியன்ஸ். அதான் பாயிண்ட். இதுக்கு வலதை வித்யாபூஷன் வந்து நிறைய கருத்து சொல்றாரு. அப்போ அடுத்து நம்ம 15 இருக்கும். அப்போதான் ஓகே ப்ரோ. சூத கோஸ்வாமியே, பரமபுருஷர் தங்களுடைய வழிபாட்டுக்குரிய முக்கிய பொருளாக இருப்பதால் தாங்கள் சிறந்த அறிஞராகவும் பகவானின் தூய பக்தராகவும் விளங்குகின்றீர்கள். எனவே பௌதீக கருத்துக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பகவானின் லீலைகளை பற்றி கேட்டறிய நாங்கள் ஆவல் கொண்டிருப்பதால் தயவு கூர்ந்து அவற்றை விவரிக்க வேண்டுகின்றோம். இங்க 3 பேர்த்தோடைய தன்மையை வந்து சொல்றாங்க, சம்மரைஸ் பண்றாங்க. யாரு? ஸ்பீக்கர், ஆடியன்ஸ், 3வது சப்ஜெக்ட். இப்ப சௌனகாத ரிஷிகள் என்ன சொல்றாங்கனாக்கா, எங்களுக்கு சலிச்சே போகாது பிரபு, நீங்க பாட்டு பேசிக்கிட்டே இருங்கன்னு வந்து சூத கோஸ்வாமி கிட்ட சொல்றாங்க. அப்போ ஏன் வந்து அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா, இங்க வந்து குவாலிட்டிஸ் ஆஃப் ஸ்பீக்கர், ஹியரர், சப்ஜெக்ட். முதல்ல சப்ஜெக்ட் என்னது? பகவத் பிரதானோ. என்ன பொருள் கொடுத்திருக்காங்க? பரமபுருஷரின் தொடர்பில் முக்கியமாக. ஓகே, யார பத்தி பேசுறாங்க? பகவத் பிரதானோ. பரமபுருஷன் யாருன்னு கேட்டுறாதீங்க, அப்புறம் கதை கட்டு போச்சு. அப்புறம் கிருஷ்ணரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம திடீர்னு வந்து கேட்டுறாதீங்க, யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுறாதீங்க. ஓகே, அப்போ கிருஷ்ணரை பத்தி பேசும் பொழுது குவாலிட்டிஸ் ஆஃப் த ஹியரர், கேட்கக்கூடியவருடைய நிலை என்னது? சுஷ்ருதா. என்ன சொல்றாங்க? சுஷ்ருசத்தரா, கேட்க விரும்புவர்கள். கேட்க விரும்புவர்கள். அப்போ பகவானுடைய சப்ஜெக்ட் கேட்க விரும்புவர்கள். பேசுறவர் எப்படி இருக்காரு? உதாரம் விஷுத்தம். உதாரம் சொல்லுங்க. பாரபட்சமற்ற. ஆக்சுவலி என்னன்னாக்கா, பகவானுடைய நீங்க படிங்க, உதார விஷுத்தம் என்ன போட்டிருக்காங்கன்னு. பாரபட்சமற்ற செயல்கள். ஓகே, அப்ப ஸ்பீக்கரும் இந்த மாதிரி நிலையில தான் வந்து இருக்கணும். அப்ப சப்ஜெக்ட் மேட்டர், ஹியரர், ஸ்பீக்கர், இது 3 பேரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, சிறந்த ஸ்பீக்கர், சிறந்த ஆடியன்ஸ், சிறந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஒன்னா சேர்ந்தாக்கா என்ன ஆகும்? ப்ரோபர்ல சொல்றாரு, when such combination is possible, namely qualified speaker. குவாலிஃபைட் ஸ்பீக்கர்னா உடனே வந்து நம்ம மார்த்தட்டி கூடாது. குவாலிஃபைட் ஸ்பீக்கரோட குவாலிட்டிஸ் தான் வந்து சௌனகாதி ரிஷிகள் வந்து இப்ப சொல்றாங்க. யாரு? சூத கோஸ்வாமியை பத்தி. அவரு தான் குவாலிட்டி ஸ்பீக்கருக்கான உண்மையான குவாலிட்டி பிரபா சொல்றாரு. நேம்லி குவாலிஃபைட் ஸ்பீக்கர், qualified audience, it is then and there very much congenial to continue discourse on the transcendence. Professional speakers and materially absorbed audience cannot derive real benefit from such discourse. சொல்றாரு. சரிங்களா? சொல்றாரு, சும்மா ப்ரொஃபஷனல்னாக்கா முழு நேரம், ப்ரொஃபஷனல்னாக்கா சும்மா ஒரு வேலைக்காக பேசக்கூடியவர்களும், மெட்டீரியலி அப்சார்ப்ட் ஆடியன்ஸ், புலனின்பத்துல பற்றாக இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் அங்க இருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து இதனால வந்து பெரிய ஒரு லாபமே கிடையாதுன்னு ப்ரூவ் சொல்றாரு. ஓகே, வாட் காம்பினேஷன்? The speaker on the transcendental activities of the Lord should have only one object of worship and service to Krishna, personally Godhead. And the audience for such topics should be anxious to hear about him. அப்ப அந்த பேசுறோட நிலை எப்படி இருக்குனாக்கா, அவருக்கு வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான், கிருஷ்ணனுடைய பக்தராக இருக்க வேண்டும். அந்த மாதிரி பக்தர் யாரை பத்தி பேசுவாரு? கிருஷ்ணரை பத்தி பேசுவாரு. அந்த மாதிரி பக்தர் கிருஷ்ணரை பத்தி பேசும் பொழுது நம்ம கேட்கும் பொழுது நம்ம வந்து லாபம் அடையலாம்.
இது வந்து 15வது ஸ்லோகம். ஓகே ப்ரோ. 16. இங்க வந்து இது வந்து என்ன சொல்றாங்க, பிரபு சுத்த கோஸ்வாமி நல்லா பேசிட்டீங்க, ரொம்ப நல்லா விளக்கெல்லாம் கொடுத்துட்டீங்க, மணி 9 ஆச்சு, கிளாஸை நிப்பாட்டுங்க. அவங்க அப்படி சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க, 16வது ஸ்லோகம், பிரபு மணி பார்க்கறது 9 ஆச்சு. 16. ஓ சூத கோஸ்வாமி, வியாச புத்திரரால் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமியார் பகவானை பற்றி பேசப்பட்ட எந்த விஷயத்தை கேட்டு பரிஷித்து மகாராஜனின் முக்தியில் நிலை பெற்று பறவை ராஜனான கருடனின் புகலிடமான பகவானின் தாமரை பாதங்களை அவர் அடைந்தாரோ அந்த விஷயங்களை பற்றி தயவு செய்து விளக்கு கூறுங்கள். என்ன சொல்றாங்க, இன்னும் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இதுதான் இந்த ஆடியன்ஸோடைய நிலை. அப்ப வந்து இந்த பிரபுபாதர் வந்து எங்க என்ன சொல்றாருனாக்கா, அவங்களுக்கு வந்து போர் அடிக்கல, சலிச்சு போல, பசிக்கல. ஏன்னா அவங்க வந்து டிரான்சடென்டல் மூட்ல வந்து அவங்க இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு எதுவுமே வந்து பாதிப்பு அடையல. அலாம் இல்ல, விடிகாரம் இல்ல, என்போன் இல்ல, எந்த வகையான உபத்திரமும் இல்லை அவங்களுக்கு. அப்ப என்ன சொல்றாங்க, தயவு செய்து இன்னும் கண்டினியூ பண்ணுங்க. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கேண்டோ 18 சாப்டர் வரைக்கும் 6 மாசமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க எவ்வளவு நேரம் உட்காந்து கேட்டிருப்பாங்க. பரிசுட்டு 7 நாள் கேட்டிருக்கிறாரு, எந்த வகையான சாப்பாடும் இல்லாமல். ஏன் அது முடியுது? பெர்ஃபெக்ட் ஸ்பீக்கர், பெர்ஃபெக்ட் ஹியரர், பெர்ஃபெக்ட் சப்ஜெக்ட். நம்மளுக்கு ஏன் வந்து நடைமுறைக்கு வரலனாக்கா, நம்ம இன்னும் இந்த பியூரிஃபிகேஷன் நிலைமையை நம்ம இன்னும் அடையல. அதுதான் நம்ம வந்து முயற்சி பண்றோம் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப 16ல என்ன சொல்றாங்கனாக்கா, நீங்க வந்து இந்த டாபிக்கை வந்து கொஞ்சம் நிப்பாட்டாதீங்க, இன்னும் நீங்க அதிகமாக பேசுங்க. இந்த பிற்பாட்ல வந்து பிரபுபாதர் வந்து 3 வகையான பக்தர்களை பத்தி பேசுறாரு. பிராகிருத, மத்தியமா, மகாபாகவதா. பிராகிருத பக்தர்கள்னாக்கா என்னன்னாக்கா 3ஆம் தர பக்தர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய ஒரு ஞானம் பகவானை பத்தியோ பக்தர்களை பத்தியோ அவர்களுக்கு வந்து இருக்காது. ஆனா கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. இது வந்து ப்ரொபோர்ட்ல இருக்கு பிராகிருத பக்தா. 2வது செகண்ட் கிளாஸ் மத்தியம பக்தா என்ன பண்றாங்கனாக்கா, பகவானை தெரியும், பக்தர்கள் தெரியும், they knows well the Lord's devotee, the neophytes, and அவங்க வந்து பகவானை தெரியும், பக்தரை தெரியும், பக்தர் அல்லாதவர்கள் தெரியும், எல்லாத்தையுமே வந்து தெரியும். But Mahabhagavata, first class devotee, sees everything in relation to the Lord and the Lord present in everyone's relation. அப்ப மகாபாகவதர் என்ன பண்றாங்க, எல்லாரும் பகவானோட சம்பந்தப்பட்டு பாக்குறாங்க, எல்லாரும் இதயத்திலும் பகவான் இருக்கிறார். The Mahabhagavata never make any distinction particularly between devotee and non-devotee. இது வந்து பரிஷித்துடைய நிலை என்று பிரபுபாதர் வந்து வர்றாரு. அப்போ பலதேவ் வித்யாபூஷன் வந்து என்ன சொல்றாருனாக்கா, இந்த மாதிரி பக்தர்களுடைய கதை வந்து எப்படி இருக்குதுனாக்கா, நல்லா இனிப்பான ஒரு தயிரை போல இருக்குதான். இப்ப ரொம்ப தாகமா இருக்குது உங்களுக்கு, வெயில் காலம், இப்ப நம்ம தயிர் சாப்பிட்டா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? ஊருக்கு வெயில் காலத்துல போயிட்டு தயிர் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வணக்கம். அவர் சொல்றாரு, அதே போல ரொம்ப தவிப்பில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இந்த மாதிரி கிருஷ்ண கதைகள் கேட்கறது எப்படின்னாக்கா, டேஸ்டி லைக் ஸ்வீட் யோகர்ட் டேக் அவே ஆல் சஃபரிங். நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா சஃபரிங்கும் வந்து இனிப்பான அந்த தயிரை போல இது எல்லாத்தையும் கடந்து போகும் என்று வந்து அங்க சொல்றாரு. இதுக்கும் நிறைய உரைகள் வந்து ஆச்சாரியர்கள் வந்து எழுதுறாங்க. ஓகே, 17 தூய பக்தர்களுக்கு பிரியமானதும் பரிஷித்து மகாராஜனுக்கு உபதேசிக்கப்பட்டதும் பக்தி யோகம் நிறைந்ததும் தூய்மைப்படுத்துவதும் ஒப்பற்றதுமான அந்த எல்லையற்றவரின் கதைகளை தயவு செய்து எங்களுக்கு கூறுங்கள். ஓகே, அவங்க வந்து கதை கேட்கிறாங்கனாக்கா சும்மா கிராமிய கதைகளை பத்தி அவங்க பேசல, பகவானுடைய கதைகளை கேட்கிறாங்க. அந்த கதைகள் எப்படி இருக்கு? பரம் புண்ணியம் அத்தியாத்புதா யோகனிஷ்டம் பரீட்சித்தம் பகவதபிரம் அப்படின்னு சொல்றாரு. சுப்ரீம், பியூரிஃபைங், wonderful, full of bhakti yoga, spoken to Parishit Maharaj who is dear to the devotees என்று வந்து எங்க சொல்றாங்க. அப்ப பகவானுடைய எண்ணில் அடங்காத அந்த கல்யாண குணங்கள், அந்த
பகவான் லீலைகளை வந்து நீங்க நிப்பாட்டாம இன்னும் பேசுங்க சூத்த கோஸ்வாமி என்று சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி சொன்னாக்கா, இப்ப நீங்க எல்லாம் சொல்றீங்க வச்சுங்க, பிரபு ஒரு 12 மணி வரைக்கும் பேசுங்க பிரபுன்னு சொன்னீங்கன்னா கூட எனக்கு பேசுறதுக்கு இங்க சரக்கு இருக்கு. நம்ம ரைட் தானே? நம்ம இவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். நீங்க 12 மணிக்கு பேச நான் என்னத்தை பேசுறது? இல்ல பிரபு சாப்பிட்டுருங்க பிரபு, நம்ம அடுத்த வாரம் கண்டினியூ பண்ண சொல்லலாம். ஆனா சூத்த கோஸ்வாமி அப்படி கிடையாது. அவர் வந்து சுகதேவ கோஸ்வாமி கேட்ட மகாத்மா. அவர் வந்து அதனால அவருக்கு வந்து 12 மணிக்கும் பிரச்சனை இல்லை, 6 மணி வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை. அப்போ இங்க வந்து ஜீவ கோஸ்வாமிங்க என்ன சொல்றாருனாக்கா, ஸ்ரீமத் பாகவதத்துல என்ன கன்க்ளூஷன் என்ன பண்றாங்கனாக்கா, இப்ப இது எல்லாமே வந்து ஒரே டைரக்ஷன் தான் கொண்டு போகுது. அது என்ன டைரக்ஷனு? கிருஷ்ண பக்தி. ஜீவகோஸ்வாமி சொல்றாரு, இந்த பாகவதத்துல சில கதைகளை நீங்க படிக்கும் போது தர்மத்தை சார்ந்த கதைகளாக இருக்கலாம், சிலது வந்து ஞானத்தை சார்ந்த கதைகளாக இருக்கலாம். ஆனால் இது ரெண்டுமே பக்திக்கு ஒரு துணைதான் சொல்றாரு. அப்ப ஸ்ரீமத் பாகவதோடைய ப்ரீடாமினன்ட் சப்ஜெக்ட் மேட்டர் என்னது? பக்தி. யாருக்கு பக்தி? கிருஷ்ணருக்கு பக்தி. அந்த கிருஷ்ணருக்கு பக்தி செய்யணும்னாக்கா யாருக்கிட்ட இருந்து கேட்கணும்? பாகவதர்கள் இருந்து கேட்கணும். ஓகே, சோ இதற்கு வந்து சூத்த கோஸ்வாமி வந்து என்ன பதில் சொல்ல போறார் என்பதை வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இதுல பூந்தமா இன்னும் 1 hour ஓடணும். இதே 17 ஸ்லோகா தான் முடிச்சிருக்கோம். இன்னும் நிறைய இருக்கு. இந்த சாப்டர் வந்து இப்படிதான் இருக்கும். ஓகே, எனி கொஸ்டின் கமெண்ட்ஸ்? கேள்விகள் தான் நீங்க கேட்கலாம். அப்ப சூத்த கோஸ்வாமி முதல் ஸ்லோகத்துல அந்த பரிஷித்துடைய அப்பியரன்ஸ், அவருடைய வாழ்க்கை, அவருடைய மறைவு, அப்புறம் கலியுட என்னென்ன பண்ணினாரு அதெல்லாம் வந்து சமரைஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து சூத்த கோஸ்வாமி அந்த நைமிஷான இருக்கிற முனிவர்கள்லாம் என்ன பண்றாங்க? சூத்த கோஸ்வாமி வந்து புகழ்றாங்க. இந்த கிருஷ்ண கதையை கேட்கறதுனால யாகம் செஞ்சாலும் கருத்து போயிட்டோம். இது இந்த கதையை கேட்கறதுனால அவ்வளவு நல்லா இருக்கு. ஆனா அது ரிசல்ட் நிச்சயமாக இருக்குது. ஆனா இந்த கதையை கேட்கறதுனால போர் அடிக்குமா? போர் அடிக்காது. அது எப்படி சாத்தியம்? மகாபாகவதருடைய அசோசியேஷன், ஒரு தூய பக்தருடைய ஒரு துளி சங்கமம் இருந்தாலும் அதை நாம் அடைந்து கொள்ள முடியும். அதனால நீங்க கதையை நிப்பாட்டாதீங்க அப்படின்னு வந்து சோனகாரி சொல்றாரு. இப்ப சூத்த கோஸ்வாமி என்ன சொல்லணும்னாக்கா, நான் நிப்பாட்ட மாட்டேன், நான் பேசிக்கிட்டே இருப்பேன் நான் சொல்லணும். அதுதான் வைஷ்ணவ லட்சணத்தை வந்து சூத்த கோஸ்வாமி அவரை தாழ்த்திக்குவாரு. நான் வந்து தகுதியற்றவன் தாழ்த்திக்குவார் முதல்ல. இதுக்கெல்லாம் காரணம் சுகதேவ கோஸ்வாமி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரு. அப்ப குருவோடைய கருணையினால் தான் என்னால இவ்வளவும் செய்ய முடியுது. அடுத்த செக்ஷன் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, 5 கேளுங்க, நீங்க கேட்கலாம். சொல்லுங்க. இந்த சவணக ரிஷிகள் சூத கோஸ்வாமி சம்பாவம் ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிச்சு ஏன் இப்ப மட்டும் அந்த குறிப்பா இந்த மாதிரி கான்வர்சேஷன் வருது? எந்த குறிப்பா எது சொல்றீங்க? நீங்க பேசுறது பாட்டாதீங்க. ஓகே, அவங்க ஆரம்பத்துல தான் சொல்லிட்டு இருக்காங்க. 6 கேள்வி கேட்டாங்க, பதில் சொன்னாரு. 4 கேள்வி கேட்டாங்க, பதில் சொன்னாரு. கேட்ட 6 கேள்விகள் தத்துவ ரீதியான கேள்விகள் வந்து கேட்கறாங்க. அடுத்த 4 கேள்விகள்ல பீஷ்ம ஸ்துதி, குந்தி ஸ்துதி எல்லாமே அங்க வந்துருச்சு. அப்ப கிருஷ்ணரை புகழ்ந்து அந்த கிருஷ்ணராக இருக்கக்கூடிய அந்த தேன் என்ன பண்ணுது? அவங்களுக்கு போதையாக்கிருச்சு. அப்ப அந்த போதை என்ன பண்ணுது? இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க அப்படி சொல்லுது. ஏன்னா இப்ப கிருஷ்ண கதைக்கு நிறைய பேசிட்டாங்களே. பீஷ்மர் கதையை பார்த்துட்டோம், குந்தி கதையை பார்த்துட்டோம், ஹஸ்தினாபுரத்துக்கு போனதை பார்த்தோம், அப்புறம் பரிஷித்தை காப்பாத்துனதை பார்த்தோம். அப்ப அவங்க கிருஷ்ண கதை நிறைய கேட்கறாங்க. ஆரம்பத்திலே அவங்க சொல்றாங்க. ஆனா ஆரம்பத்துல வந்து 4 கேள்விக்கு 6 கேள்விக்கான பதிலை கொடுக்குறாரு. அது வந்து ஒரு ஜெனரலா நீங்க வந்து பார்க்கலாம். ஆனா அது வந்து கிருஷ்ணாஸ்து பகவான் ஸ்வயம் என்ற தத்துவ ரீதியான புரிதல் நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? எல்லாம் பகவானுடைய ரொம்ப ரம்யமான விஷயங்களை வந்து பேசிக்கிட்டே வரும்போது அங்க என்ன சொல்றாங்க? யாகம் செய்யறதை விட இதுதான் எங்களுக்கு வந்து ருசியா இருக்குன்னு வந்து அவங்க சொல்றாங்க. அதுதான் காரணம். ஏன்னா சிறந்த ஸ்பீக்கர், சிறந்த ஆடியன்ஸ், சிறந்த சப்ஜெக்ட், அப்பதான் பாசிபிள் இது வந்து. அதனாலதான் பரிஷத்துக்கு பசி எடுக்கல, சௌனகாதி ரிஷிகளுக்கு பசி எடுக்கல, சூத கோஸ்வாமிக்கு வாய் வலிக்கல, அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா அவங்களாம் வந்து இந்த மூட் ஆஃப் டிரான்சண்டன்ட் பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கிறாங்க.
Any question? சொன்னீங்க நம்மலாம் எத்தனை டிவோட்டிஸ். ஓகே, நம்மலாம் கண்டிஷன் டிவோட்டிஸ். இதனால நாங்கள் புலன் இன்பத்துக்காக நம்ம வந்து ஆசைப்பட்டு இருக்கோம். அதுலேருந்து எப்படி விடுபடணும் அப்படின்னாக்க 2 விஷயம். சரி, கிருஷ்ண கதை கேட்கணும், ஆச்சாரியர் என்ன சொன்னாரோ அதை செய்யும். சரி, இது தவிர்த்து வேற இது 2 தான் நம்மளுடைய பக்தி வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரின்சிபல். கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னு சொல்லி கொடுக்கறது யாரு? ஆச்சாரியர். அப்ப அதுல இருந்து வெளியாயிட்டோமா கஷ்டம் இருக்கும். ஆச்சாரியர் சொல்றாரு. இப்ப ஒரு எக்ஸாம்பிள்னா கிளாசிக் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்ப நீங்க இந்த டெம்பிள சர்வ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது நடைமுறை எக்ஸாம்பிள், தேவைப்படக்கூடிய எக்ஸாம்பிள். இப்ப நீங்க இந்த டெம்பிள சர்வ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நல்லா பக்தரா இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு இனிஷியேஷன் டைம் வந்துருச்சு. அப்ப யார் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்? டெம்பிள் பிரசிடென்ட் ரெக்கமெண்ட் பண்ணணும். இது நம்மளுடைய ஜிபிசி ப்ரோபார் சிஸ்டம். இது அப்ப டெம்பிள் பிரசிடென்ட் என்ன பண்றாரு? மகாராஜ், wonderful devotee, doing cooking, washing, everything is doing, please give initiation. குரு சொல்லுவாரு, இல்ல இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. நோ மகாராஜ், இஸ் பெர்ஃபெக்ட்னு யார் சொல்லுவா? டெம்பிள் பிரசிடென்ட். குரு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட்னாக்கா வெயிட். டெம்பிள் பிரசிடென்ட் நீங்க போய் ஆக்சுவலி நம்ம டெம்பிள் பிரசிடென்ட் நம்ம போய் சொல்லலாம் அவங்ககிட்ட, நம்ம அதை செய்யக்கூடாது. ஏன்னா குருவுக்கு தெரியும் வெயிட்னா வெயிட் தான். நம்ம போயிட்டு அவங்ககிட்ட நோ அந்த மாதிரி பேசக்கூடாது. நம்ம அது உங்க குருவா இருந்தாலும் சரி, ஏங்க யாரா இருந்தாலும் ப்ரொசீஜர் தான். நம்ம ஒண்ணுதான் சொல்ல முடியும், மகாராஜ் இந்த கேண்டிடேட் வந்து இனிஷியேஷனுக்கு வந்து ரெடியா இருக்கிறாரு நம்ம சொல்லலாம். அப்புறம் கேள்வி கேட்டுட்டு ஓகே வெயிட் ஃபார் 6 months 1 year. நம்ம என்ன பண்ணோம்? டெம்பிள் பிரசிடென்ட் என்ன பண்ணோம்? ஓகே அவ்வளவுதான், முடிச்சிடணும் கதையை. ஓ மகாராஜ் இஸ் வெரி குட், நீங்க கொடுக்கலாம் அவர் கோச்சுக்குவாரு, சென்டருக்கு வரமாட்டாரு, இந்த கதையெல்லாம் நீங்க அவரை சொல்லக்கூடாது. இன்னும் 12 மாசம் அவன் இருப்பானா இல்லையான்னு குரு கணிச்சு யோசிச்சு சொல்றாரு, இன்னும் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு. நம்ம என்ன பண்ணிடுறோம்? அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு? அவர் வந்து நம்மளுடைய இந்த மேனேஜரல் அத்தாரிட்டியோட கீழே வந்து அவர் அப்புறம் என்ன பண்ண முடியாது, சரி எடுத்துட்டு போங்கன்னு இனிஷியேஷன் கொடுக்குறாரு. இனிஷியேஷன் எடுத்துடுறாங்க, நல்லா சர்வீஸ் பண்றோம், நல்லா பெர்ஃபெக்டா ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு கால் வந்து தலைவர் கூட ஒரு சண்டை வந்துருச்சு. தலைவர் சண்டை வந்துச்சு, சகஜம் தானே பிரபு, அடிக்கடி பாக்குறது, சின்ன பொண்ணுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் அதை. எங்க பார்த்தாலும் பிரபு இதெல்லாம் சின்னது பிரபு, இதெல்லாம் வந்து எவ்வளோ பரவாயில்ல, நம்ம பேசுறதுலாம் வந்து கஜானா பத்தி பேசுறேன் நானு, இதெல்லாம் வந்து பிரபு சப்பைங்க, இதெல்லாம் மேட்ரே இல்லை, நம்ம பெரிய விட்டுருங்க. பட் அப்ப டெம்பிள் பேசிக்கணும் சண்டை வந்துருச்சுனாக்கா அந்த டிவோட் என்ன பண்ணணும்? ஆச்சாரிய சொல்றத கேட்கிற ஒரு பக்தர்னா அவர் என்ன பண்ணணும்? முதல்ல அவர் கூட நீங்க சேவை பண்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா முதல்ல டெம்பிள் பிரசிடென்ட் சொல்லணும், பிரபு நான் வந்து உங்ககிட்ட சேவை பண்றதுக்கு கொஞ்சம் இதா இருக்கு, நான் வேற டெம்பிள் போறேனோ வாட் எவர் நீங்க போய் சொல்லிட்டு உங்க குரு கிட்ட நீங்க பெர்மிஷன் கேட்கணும். ஏன்னா 6 மாசம் இந்த குரு வருவாரு, ஏய் வாட் ஹேப்பன் டு கிருஷ்ண கனையா தாஸ்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? சொல்ல முடியுமா அவர்கிட்ட சென்டருக்கே வாரது இல்லைன்ட்டு? நீங்க அப்படி சொன்னீங்கன்னாக்கா யூ ஆர் டார்னிஷிங் த டிவோட்டிஸ் ஸ்டேச்சர் ஆல்சோ. நீங்க அவர்கிட்ட பொய்யும் சொல்ல முடியாது. அப்ப என்னது கஷ்டமான நிலைமை. சென்டர்ல வந்து சண்டை வர்றது இதெல்லாம் வந்து இட்ஸ் நார்மல் திங். ஏன்னா நம்ம எல்லாரும் வந்து பெர்ஃபெக்ட் பீயிங் கிடையாது. ஆனா அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியணும். முதல்ல நீங்க வந்து உங்க ஆலய தலைவர்கிட்ட நிர்வாகத்துக்கிட்ட பேசிட்டு குரு கிட்ட தெரிவிக்கணும். குரு ஓகே சொல்லிட்டாருனாக்கா சென்டருக்கு போங்க. குரு சொல்றாரு வச்சுக்கோமே, நோ யூ மஸ்ட் சர்வ் தேர். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அங்கதான் சர்வ் பண்ணணும். அவர்கிட்ட போய் நம்ம வந்து பாகியம் பண்ணக்கூடாது. இஃப் ஐ சர்வ் தேர் ஐ கிவ் கிருஷ்ணா கொஞ்சம் சொல்ல முடியாது அவர்கிட்ட போயிட்டு. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஆன்மீக பாதை கிருஷ்ணன் மீது பற்று வரும், பௌதிகத்திலிருந்து பற்று போகும். ஆச்சாரியர் என்ன சொல்றாரு? அதுதான் தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திருவினேன் வந்து ஆழ்வார் சொல்றாரு. எனக்கு தெய்வம் யாரு? கண்ணினின் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணி பெருமாயன் என் நம்பி நன்னி தென் குருகூர்
அன்னைக்கும் அமுதுரும் என் நாவுக்கே. எனக்கு பெரிய பெரிய பகவான்லாம் தெரியாது, என்னுடைய ஆச்சாரியன் நம்மாழ்வாருடைய பேர் சொன்னாய், அன்னைக்கும் அமுதுரும் என் வாய்க்கு, அதுதான் இப்ப மந்திரம்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, அடுத்து சொல்றாரு, எனக்கு வந்து பகவானை கூட தெரியாது, எனக்கு வந்து யாரை தெரியும், என்னுடைய ஆச்சாரியனை தான் தெரியும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வாழ்க்கையில வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், நம்ம யாரும் சொல்றது, இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நம்ம வந்து நல்லா டிவோஷனை ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஸ்டெடியா இருந்தோம்னாக்கா நம்ம வந்து எந்த சுச்சுவேஷன் நம்மளால ஹேண்டில் பண்ற கிராவிட்டியை வந்து குரு கிருஷ்ணா கொடுப்பாங்க நம்மளுக்கு. இங்க வந்து நீங்க சண்டை போட்டுட்டு போறது, இல்லை அந்த மேனேஜ்மெண்ட் சண்டை போட்டுட்டு போறது, இது வந்து இட்ஸ் அப்சல்யூட்லி நார்மல் திங். அது நம்ம வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் பிரபு. ஏன்னா நம்ம எல்லாருமே மனிதர்கள், நம்ம எல்லாருமே வந்து 4 குற்றத்துக்கு உட்பட்டவர்கள், ரைட் தானே? இம்பர்ஃபெக்ட் சென்சஸ், டெண்டன்சி டு சீட், டெண்டன்சி டு மேக் மிஸ்டேக், எப்பொழுதுமே வந்து பிரம்மையிலே இருப்பது. ஆனா ஆச்சாரியர்கள் எப்படி இருக்கிறாங்க? இதற்கு அப்பா சித்தன் சரிதாமத்துல கவிராஜ் கோஸ்வாமி சொல்றாரு, பிரம்ம பிரமாத விபரீச கரணா பார்த்தவ அர்ச விஜ்ஞாவகை நகி தோசை சபா சொல்றாரு. பிரம்ம பிரமாத விபரீச கரணா பார்த்தவனாக்க 4 இம்பர்ஃபெக்ட் சென்சஸ், டெண்டன்சி டு மேக் மிஸ்டேக், பிரம்மத்துல அந்த மயக்கத்துல இருக்கிறது, அர்ச விஜ்ஞாவாக்கிய நகி தோசை சபா. ஆனா ஞானிகள் வாக்குல இருந்து வரக்கூடிய வாக்குகள் வந்து நகி தோசான்னு சொல்றாரு, இந்த மாதிரி தோஷங்கள் கிடையாதுன்னு சொல்றாரு. நம்மளுக்கு அந்த டிஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் இருக்கும்போது தப்புகள் பண்றது சகஜம். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும் நம்ம. அதை எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். இந்த மாதிரி ஓகே சண்டை மாற அலதர மனுஷன் நம்ம இதான் சொன்னாரு, இதே தான் சொன்னாரு நம்மகிட்ட, இதுதான் ப்ரொசீஜர். ஏன்னா இப்ப நீங்க வந்து என்கிட்ட திடீர்னு நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னாக்கா நம்ம 2 பேருக்கு என்ன வரும், மனக்கசப்பு வந்துடும். நீங்க பிரபு மன்னிச்சிருங்க பிரபு, என்னால் அக்செப்ட் பண்ண முடியல, என்ன மன்னிச்சிருங்கனாக்கா ஏதோ வந்து ஒரு ரிலீஃப் வந்து நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், திஸ் இஸ் ஜஸ்ட் எக்ஸாம்பிள். இது நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, இது நம்ம ஜஸ்ட் ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி குரு என்ன சொல்றாரோ நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணோம். அன்னாடிக்கு ஸ்ரீ குரு சரணா பத்மால என்ன படிக்கிறோம் யாருக்கு தெரியும்? வாரம் படிக்கிறோம், அண்ணாடிங்க படிக்கிறோம். யார் அண்ணாடிங்க படிக்கிறா, யார் வாரம் படிக்கிறா எனக்கு தெரியாது. பட் அது என்ன படிக்கிறோம்? ஸ்ரீ குரு சரணா பத்மா கே இல்ல 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 அது இல்ல. என்ன வரியாது? எல்லாருக்கும் வேலை செய்யுது என்னை விட்டுவிட்டு. குரு முக பத்மா வாக்கியா சித்தே தே கரியா கியா ஆரணா கோரி ஹூ மானே. குரு முக பத்மா வாக்கியா, குரு வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாக்கியம் எப்படி இருக்கும்? சித்தே தே கரியா அக்கியா. அது நம்மளுடைய அதேதான் நம்ம கோல். சித்தேத்தினா சித்தம், நம்ம சித்தத்துல கொரியா ஆக்கியா ஆரணா கோரி ஹூ மானே. வேற வந்து ஆசைப்படுற நாட்டம் ஸ்டார்ட் பண்ணு சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னாக்கா we are in the safe boundary. இல்லைன்னா நம்ம வந்து இன் அண்ட் அவுட், பஞ்ச் இன் பஞ்ச் அவுட் மாதிரி கஷ்டம். ஆனா இது வந்து ஈஸியா பிரபு கேட்டா ஈஸி, ஆனா கஷ்டமா பிரபுன்னு கேட்டா கஷ்டம். நம்ம கிட்ட தான் இருக்கு. வைஷ்ணவ அபச்சாரம் பண்ணாம பகவானுக்கு சின்சியரா நீங்க கபட்டம் இல்லாம சர்வீஸ் பண்ணீங்கன்னா ஓகே. வைஷ்ணவர்கள் நிந்தனை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சோமா கஷ்டமான ப்ராசஸ் ஆகும். இது வந்து தயவுசெய்து அந்த சப்ஜெக்ட் நம்ம தவிர்த்துருவோம். வைஷ்ணவ நிந்தால வந்து நம்ம போற வேண்டாம். ஏன்னா அந்த ஸ்ருங்கி பரிஷித் மகாராஜ் சாபம் விட்ட உடனே ஆச்சாரியர்கள் ஒரு கருத்து சொல்றாங்க, ஒரு கால் தலைவர்கள் தப்பு பண்ணிட்டாக்கா கீழே இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கணும் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது நம்ம அந்த நம்ம வந்து